गुरुभ्यो नमः हरिः ओम् पशट्टे विष्णुवास आकृणोमि तन्मे जुरस्वशिपिविष्टहाव्यम् अर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः हरिः ओम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम् तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय सर्वेभ्यः गृहस्थ कृत्यங்கள்ல ஆராதனாதிகள் எல்லாம் முடித்து அதிதியை நன்னா சத்காரம் பண்ணி அதிதி பெருமையை காண்பித்து எப்படியெல்லாம் போஜனம் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லி எப்படி நாம சாப்பிடணுங்கிறத காண்பிக்கின்ற பொழுது 87 அஷ்ணீயாத் தன்மயோ பூத்வா பூர்வம் து மதுரம் ரசம் லவணாம் லௌ ததா மத்யே கடுதிக்தாதிகாம் ஸ்ததாஹ. முதல்ல மதுரமானதுல ஆரம்பித்து நடுவுல லவணம் ஆம்லம் புளிப்பு உப்புங்கிறத எல்லாம் சேர்த்துண்டு கட்டு திக்தாதிகள் அப்படிங்கறத கசக்கிறது கட்டுவாடுறது காரமா இருக்கிறதெல்லாம் பின்னாடிங்கிறத சொல்லி பிராக்தவம் திரவம் புருஷோஷ்ணீயாத் மத்தியே கடின போஜனஹ அந்தே புனர்திரவாஷீது பலாரோக்யே நமுஞ்சதி. முதல்ல தீர்த்தபானம், அதுக்கப்புறமா நல்லா கெட்டியானதானவைகளை சாப்பிடுறது, கடினமானவைகளை மறுபடியும் தீர்த்தபானம் அப்படிங்கிறதுதான் தீர்த்தம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அனிந்தியம் பக்ஷயே திச்சம் வாக்யதோ நமகுத்சயன் பஞ்சக்ராசம் மகாமௌனம் பிராணாத்யாப்யாயனம் ஹிதத். மௌனமா பஞ்சக்ராசமாக சாப்பிடணும் அப்படிங்கிறத காண்பித்து ஒரு கையளவு அப்படிங்கிற மாதிரி இருந்து நல்லா சாப்பிடலாம். பஞ்சகிராசம்னாக்கா 5 கைப்பிடி தான் சாப்பிடணுங்கிறது இல்ல, பஞ்சாங்கிறதுக்கு விஸ்தாரம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துட்டு நல்லா கையில விஸ்தாரமா கையை வைத்து கொண்டு அப்படின்னா இத்தினூண்டு கையில எப்படி எடுத்துலாம் இல்லாம நல்லா எடுத்து சாப்பிடணும். பல பேருக்கு இப்பெல்லாம் எல்லாத்துக்குமே சோம்பேறித்தனம், கையால தொடறதுக்கே அவளுக்கு சாதத்தை கையால தொடறதுக்கே சோம்பேறித்தனம். அதனால எதுவா இருந்தாலும் சோத்து பருக்கையை சாப்பிட்றதுக்கு அதுல என்ன ஸ்பூனை வச்சுட்டு சாப்பிடுறது. அவளை பொறுத்த வரைக்கும் ஸ்பூனை எடுத்து சாப்பிட்டுட்டாக்க கை வாயில படலை, எச்சலே கிடையாது. அப்படியே அடுத்த காரியத்தை பாக்குறது, அப்படியே செல்போனை தொடர்றது, அப்படியே புத்தகத்தை படிக்கிறது, என்னமோ நடக்கிறது. அதை சொன்னாலே நினைச்சாலே அது ஒரு மாதிரி இருக்கு. பெருமாள் அனுகிரகத்துல அதெல்லாம் நம்மளோட கூட என்னைக்கும் வந்து சேரக்கூடாது. அது என்னமோ எப்படி அந்த ஸ்பூனோட எடுத்து வாயில நன்னா உள்ள வச்சு தொண்டை வரைக்கும் ஸ்பூனை தள்ளிவிட்டு அதுக்கு எச்சல் இல்லை அப்படிங்கிற வந்து அந்த ஸ்பூனை அலம்புறதோ இதெல்லாம் விடுங்க, ஆச்சாரத்தை விடுங்க. லோக்கத்துல இது வேண்டாமோ என்னமோ நடக்கிறது, அதை பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. அதனால இவர் சொல்றார் பஞ்சகிராசம் மகாமௌனம். பஞ்சகிராசம், கிராசம்னா கைப்பிடி, பஞ்சகிராசம் அப்படின்னா நல்லா அகலமான கைப்பிடின்னு வச்சுக்கலாம். நல்லா பெரியவா கையெல்லாம் அவ்வளவு பெருசா இருக்கும். அவ அதுல கைப்பிடி அளவுல நாம எடுத்துட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணோம்னா எவ்வளவு உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும், நெய் எல்லாம். அதனால அதுதான் சொல்றாரு பிராணாத்யாப்யாயனம் ஹிதத். முதல்ல பஞ்சகிராசம் அப்படிங்கிறது என்னன்னா
இந்த இடத்துல நம்ம சாப்பிட்றத பத்தி நம்ம சொல்றோம். ஆனா இங்க வாஸ்தவத்துல அவர் என்ன அபிப்பிராயப்படுறார் அப்படின்னா, பிராண அபான வியான உதான சமான அப்படிங்கிறதுக்கு அந்த பருக்கைகளை பல்லுல படாம எடுத்து பிராணாய சுவாகாதிகளான மந்திரங்களை சொல்லு அவைகளை சாப்பிடுறோமே அதை காண்பிக்கிறார். அந்த அப்புறமா அந்த இது ஆபோஷனம் 1000 பிறகு இந்த இதை அலம்பிக்கிற வரைக்கும் கைய அஸ்தோதக்கம் ஆற வரைக்கும் பேசுற வழக்கம் இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் இங்க சாஸ்திர பிரமாணம் காண்பிக்கிறார். மகா பஞ்சகிராசம் மகாமௌனம் பிராணாத்யாப்யாயனம் ஹி தத். பிராணாத்யாப்யாயனம் அப்படிங்கிறது பிராணாதி பஞ்சவாயுகளுக்காக பண்ணுறது. அந்தர்யாமி நிவேதனம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ற வழக்கம். புக்வா சம்ய இப்போ அதுக்கப்புறமா சாப்பிடலாம். சாப்பிட்றத பத்தி எதுவும் சொல்லல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமானதான சாப்பாடு முறை இருக்கும். அதனால அதை பத்தி சொல்லல. உனக்கு என்ன பிடிக்குமோ சாஸ்திர நிஷித்தமா இல்லாததான எது வேண்டுமானாலும் சாப்பிடலாம். சில பேர் மோர்ல தித்திப்பு தொட்டுக்கிறா, வெள்ளத்தை தொட்டுக்கிறா, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவாங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு பிடிக்கும். பழத்தை எடுத்துன்னு வந்து மாம்பழத்தை மோர் சாதத்தோட தொட்டுன்னு சாப்பிட்றதுன்னு சில பேருக்கு பிடிக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும். சில பேருக்கு அந்த இடத்துல புளிப்பு இருந்தாதான் அப்படின்னு ஒன்றும் நன்னா இருந்தா கூட, மோர் ரொம்ப நன்னா இருந்ததுன்னா கூட அதுலேருந்து அந்த காரமான குழம்பு அதுல ஒரு கரண்டியாவது குத்திண்டாதான் அவளுக்கு பிடிக்கிறது. அந்த மாதிரி எல்லாவற்றிலையும் அவளுக்கு. அதனால அதை பத்தி சொல்லல. ஆனா அதுக்கு முன்னாடி நாம பிராணாபானாதிகள் ஆகிறதான நாம இதை பண்ணிட்டு தான் சாப்பிடணும், பரிசேச்சனாதிகளை பண்ணிட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லறது. புக்வா சம்ய கதாச்சம்ய பிராங்முகோதங் முகோபிவா. சாப்பிட்டுட்டு கைய அலமின் ஆச்சமியங்கிறதுக்கு ஆச்சமனம் அப்படிங்கிறது வந்து ஜலத்தை தொட்டு அப்படின்னா உபஸ்பிருஷ்யன கை கால் அலமிண்டு ஆச்சமனம் பண்ணின்றது அர்த்தம். அதனால ஆச்சமனம் பண்றது மாதிரி கை கால் அலம்பிக்கணும். பிராங்முகோதங் முகோபிவா ஆச்சமனம் பண்ணி கை கால் அலமிண்டு ஆச்சமனம் பண்ணி கிழக்கோ வடக்கையோ பார்த்துண்டு யதாவத் புனராச்சாமே பாணி பிரக்ஷால்ய மூலதாக. மறுபடியும் கை கால நன்னா அலம்பிண்டு மூலத்தாக பெரியவாள்லாம் இது வரைக்கும் அலம்பிப்பா. அதாவது எல்லாத்துக்குமே அவளுக்கு அவகாசம் இருந்தது. அதனால ஆரோக்கியமா இருந்தா. நன்னா 15-16 வாட்டி வாயை கொப்பளிப்பா. குறைஞ்சபட்சம் 8 வாட்டி, அதுக்கப்புறமா 4 வாட்டி ஆகுதுன்றோம். நாம எல்லாத்துக்கும் அவகாசம் நம்மளுக்கு இல்லை. வாயை கொப்பளிச்சு அதுல அந்தண்ட பக்கம் பல்லுல ஏதாவது மாட்டின்னு இருந்தா அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் முதல்ல 2 கையும் அலம்பிக்கணும். சொம்ப இடுக்கிண்டு 2 கையையும் அலம்பிக்கணும். அதுல வெளியில இத்தராள் யாராவது பார்த்தா அவசியமா 2 கையும் அலம்பிண்டாகணும். இல்லைன்னாக்க முதல்ல கையை அலம்பிக்கலாம். அதுக்கப்புறமா வாயை கொப்பளிக்கணும். நன்னா வாயை கொப்பளிச்சுட்டு பல்லுல ஏதாவது இருக்கு மாட்டின்னு இருக்காங்கிறது அது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நன்னா பொறுமையா வாயை கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா பெரிய சொம்பு வச்சுட்டு இருப்பா. அந்த சொம்பு ஜலம் ஆயிடும். திருப்பி 2 கையையும் அலம்பிக்கணும், இடுக்கி அலம்பிக்கணும். அதுலயே சொம்பாலேயே இடுக்கி அலம்பிக்கணும். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கக்கூடியதான ஜலம் இல்ல தீர்த்தம் இருந்தது அப்படின்னா அதை எடுத்து காலில் அலம்பிண்டு, காலில் அலம்பிக்கச்ச நேர பாத்திரத்துல இருந்து கவுத்துக்க கூடாது. அதனால இந்த கையால அப்படி அலம்பிக்கிறத இந்த கையால அந்த ஜலத்தை சேர்த்துக்கிற வழக்கம். அந்த மாதிரி காலில் வலது கையால படப்பட்ட தீர்த்தத்தினால இடது கையால காலில் ஜலத்தை சேர்த்துண்டு அந்த கால் அலம்பின ஜலம் கூடாது அப்படிங்கிறதுனால ஜலத்தை கீழே கொட்டிடுவா இருந்ததுன்னா. இல்லையானா இருக்காது முக்காவாசி. ஏன்னா கை வாயை கொப்பளிச்சுட்டு 2 கையும் அலம்பி வாயை கொப்பளிச்சுட்டு மறுபடியும் 2 கையும் அலம்பிண்டு இதுக்கே ஒரு சொம்பு போறாது. 2வது சொம்பையும் அலம்பிண்டு அதுக்கப்புறமா காலில் அலம்பிண்டு தீர்த்தம் மறுபடியும் இழுத்து சாப்பிடுறது. அதனாலதான் திருப்பி 2 வாட்டி தீர்த்தம் இழுத்து இவ்வளவு தூரம் பண்ணா கஷ்டமா இருக்குங்கிறதுனாலதான் இதுவ பிராமணார்த்தம் இருக்கிற காலத்திலேயோ இல்ல ததியாராதனையாளாதிகள் காலத்திலேயோ தனியாக சொம்பு அலம்பிந்து கை கால் அலம்பிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் வந்து ஜலம் சேர்ப்பா. அவ தோண்டிலேருந்து ஜலம் சேர்க்கறது. அப்படி கால் அலம்பிண்டு ஆச்சமனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த இது வழியா ஜலத்தை விட்டுட்டு சூரியனை பார்க்கறதுங்கிறதெல்லாம் சொல்ல போறார். அபீஷ்ட தேவதானாம் தூ பிராங்முகோபி வா யதாவத் புனராச்சாமே பாணி பிரக்ஷால்ய மூலதாக. நன்னா 2 கைகளையும் மூலத்தில இருந்து நன்ன கீழேந்து அலம்பிண்டு அவன் ஸ்வஸ்த பிரசாந்த சித்தஸ்து கிருதாசன பரிகிரஹா வந்து உட்கார்ந்துண்டு கிருத ஆசன பரிகிரஹா
அபீஷ்ட தேவதானாம் து குர்வீத ஸ்மரணம் நராஹா. அபீஷ்ட தேவதா ஸ்மரணம் கொஞ்ச நேரம் ஜப்பம் பண்ணணும். அடியன் தோப்பனார்லாம் அதை பண்ணிட்டு இருந்தார். அவன் என்ன பண்றான்னு அடியவங்களுக்கு தெரியாது, ஏதோ ஒரு ஜப்பம் ஒண்ணு பண்ணுவா அப்படிங்கிறது பெரியவா. எல்லாருமே அதுக்கப்புறமா சாப்பிட்ட உடனே ஒரு ஜப்பம் ஒண்ணு பண்ணுவா. ஸ்மரணம் நராக அக்னிரா, அதுக்கு ஒரு ஸ்லோகங்கள் இருக்கு, அதெல்லாம் ஆன்மீகாதிகள்ல இருக்கு. அவைகளை எல்லாம் பண்ணணும், கிரகஸ்தன் பண்ண வேண்டிய கிருத்தியங்கள். அக்னிராப்யாயே தாத்தும் பார்ச்சிவம் பவனே ரிதாக தத்தாவகாசம் நபசா ஜரயத் வஸ்து மே சுகாம் அப்படிங்கிறது புஸ்தகத்துல கொஞ்சம் சரியா பிரிண்ட் ஆகுது. அந்த ஒரு மந்திரம், அந்த அக்னிராப்யாயத்துங்கிறதான ஸ்லோகத்தை காற்றினாலே அசைவிக்கப்பட்டிருக்க கூடியதாக இது அக்னியானது எனக்கு சுகத்தை ஏற்படுது, ஏன்னா ஜீரணமாகணுமோ இல்லையோ. தத்தாவகாசம் நபசா, அதுதான் சொல்றார். இதுதான் முக்கியமானது. வயத்துக்குள்ள காற்று சஞ்சலித்து அந்த காற்று அக்னிய அசைவிக்கணும், அந்த அக்னி எனக்கு இதுவாகணும். காற்று அசையறதுக்கு இடம் கொடுத்ததான் தத்தாவகாசம் நபசா. நபசா தத்தாவகாசம். அதாவது இங்க இருக்கக்கூடியது நபசா தத்தாவகாசம் பார்ச்சிவம் தாத்தும் பவனேரிதாக அக்னிஹி ஆஷு ஜரயது. ஆகாசத்தினால, அதாவது காற்றுனால இடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சாப்பிட்ட வஸ்துக்கள் எல்லாம், எல்லா வஸ்துக்களையும் அக்னியானவன் நன்னா ஜீரணம் பண்ணட்டும். இதுதான் அந்த அர்த்தம், அந்த அர்த்தகமானதான ஸ்லோகம் சொல்லுவாவா. இப்போ காற்றுனாலே இடம் கொடுக்கப்பட்ட அப்படின்னா, உனக்கு கொஞ்சம் காற்று அப்படின்னாக்கா அது வெற்றிடம்னு அர்த்தம். கொஞ்சம் போறோம் வெற்றிடம் இருக்கணும், நன்னா இது வரைக்கும் சாப்பிட்டுடக்கூடாது அப்படிங்கிறது பெரியவாளுடைய ஆச்சாரம். இறத்தின்ன பாம்பு மாதிரி இருக்காம் பார் அப்படின்னுவா. நன்னா சாப்பிடணும், கொஞ்சம் போறோம் காத்து அதுல போயிட்டு வர என்ன அப்படின்னா இதுல சொல்ற வழக்கம் என்னன்னா, ஒருத்தர் ஒரு பெரிய ததியாராதனை நடந்துதான். அந்த பெரிய ததியாராதனை நடந்ததுன்னா, ததியாராதனையினுடைய முடிவுல பகாலாபாத் சாய்ப்பாளோ இல்லையோ, அது நன்னா இருக்கும். பகாலாபாத் நன்னா இதுக்கு எல்லாம் சாப்பிட்டது எல்லாத்துக்கும் ஜீரணகரமா கொஞ்சம் போறோம் உப்பை சேர்த்து நல்லா திருமாரண்ணதான மோர்ல அவ ஆத்துலயே உள்ளேயே பிசிச்சு வச்சு அதை நீரக்கமா நல்லா பகாலாபாத் இல்லாம ஒரு இது கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவா பெரியவாள்லாம். இப்போ பகாலாபாத் சாப்பிடுறது நல்லா சாப்பிட்டு மோர் சாதம் தானேன்னு இவா நினைச்சிருந்து நிறைய பேர் சாப்பிடுறது இல்லையா. ஒருத்தர் வந்தாராம், சுவாமி பகாலாபாத் அப்படின்னாராம். பகாலாபாத்னா இல்ல சுவாமி ஃபுல்லா இருக்கு அப்படின்னுட்டார் இந்த சுவாமி, சாப்பிட்டு இருக்கிற சுவாமி. அப்போ பின்னாடியே ஒருத்தர் அவ ஏதோ அன்னைக்கு பண்ணி இருக்கக்கூடியதான மதுரமான மைசூர் பாக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒண்ணு அது அவ கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு லட்டு கொடுத்தார், கொண்டு ஓடுமான்னு கேட்டார். பின்னாடி இந்த மோர் சாய்க்கரோட்டை வேண்டான்னு சொன்னவர் லட்டுக்கு கொண்டு கொடுத்தவர்கிட்ட சாயும்னு சாப்பிட்டாராம். பின்னாடி அந்த மோர் சாய்ச்சவர், என்ன சுவாமி இப்பதான் இது வரைக்கும் இடமே இல்லை, இது வரைக்கும் சாப்பிட்டாச்சுன்னு சொன்னீரே, இப்போ லட்டுக்கு மாத்திரம் எங்கேருந்து இடம் வந்தது, எல்லாம் ஏதோ சகாக்கள், அதனால வெறுமை அப்படி பேசிக்கிறார். அப்போ அவர் சொன்னாராம், சுவாமி எவ்வளவுதான் கும்பலா இருந்தாலும் ராஜா வரான்னா அவனுக்கு வழி இல்லாம போயிடுமா அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி அவருக்கு மதுர பிரியர், அதனால இவ்வளவு தூரம் சாப்பிட்டுட்டும் ஒரு லட்டு சாப்பிடணுங்கிறதான சாப்பல்யம் இருந்தது அப்படின்னு. எழுந்துக்கிறதுக்கு கையெழுந்திக்கிறதுக்கு எழுந்துக்க கூட முடியாத அளவுக்கு சாப்பிட்டுடுறாடுற. ஆனால் அப்படி சாப்பிடக்கூடாதான். பெரியவாள்லாம் எப்படி சாப்பிடணுங்கிறத சொன்னான். எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, குக்ஷேர் அர்த்தம் பக்ஷ்ய போஜ்யைஹி திருத்தீயே வாரி பூரயேத் வாயோ சஞ்சாரணார்த்தாய சதுர்த்தம் அவசேஷயேத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இதெல்லாம் வைத்தியாதி சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கக்கூடியது. அது பெரியவாளோட கூட அடியன் தோப்பனார் சாய்க்கிற வழக்கம். அப்படிதான் இதெல்லாம், வேற என்ன படிச்சு வந்தது இல்லை. இதெல்லாம் எப்படின்னா, குக்ஷேர் அர்த்தம்,
நம்ம வயிற்றனுடைய எவ்வளவு சாப்பிடலாமோ அதனுடைய பாதி அளவு தான் சாப்பிடணுமா. குக்ஷேர் அர்த்தம் பக்ஷ்ய போஜ்யை, எதெல்லாம் சாப்பிடலாமோ அதனால வயிற்றினுடைய பாதி பகுதியை நிரப்பணும். இன்னொரு பாதி இருக்கு, அதுல அந்த பாதியில கால் பகுதியே திருத்தியே வாரி பூரையே, ஒரு கால் பகுதிய தீர்த்தத்தினால நிரப்பணும். இப்போ இதுவரைக்கும் பாதி அளவுக்கு வயசுல சாப்பாடு, அதுக்கு மேல ஒரு கால் பகுதிக்கு தீர்த்தம், மிச்ச கால் பகுதியை அப்படியே விட்டுடணுமா. எதுக்குன்னர் வாயோ சஞ்சாரணார்த்தாய சதுர்த்தம் அவசேஷயே, அந்த வாயு உள்ள போயிட்டு வந்து அந்த தீர்த்தத்தை சாதத்தோட கலந்து அதுல இருக்கக்கூடியதான அந்த முழுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பெரிய ஆலை இல்லையா இருக்கு, அந்த ஒரு பெரிய ஃபேக்டரி தானே இருக்கு. அதுல தீர்த்தம் சேர்ந்து அந்த சாப்பிட்டதெல்லாம் அப்படியே வந்து சாரமாக ஆகி அதனுடைய சாரத்தினுடையதான இதுல இது வந்து அந்த பகுதியா இருக்கக்கூடியதனுடையதான இந்த பகுதிகள் ரத்தமாகிறது, இது மஜ்ஜையாகிறது, இது எலும்புக்கு போகிறது, இது வந்து ரத்தமாகிறது, இது இப்படி போகிறது, இதுல வந்து இதுவா கசண்டா போகிறது அப்படிங்கறதெல்லாம் நடத்தணும் பாருங்க. ஒரே மெஷின் ஒண்ணு ஒரு 5-6 வழியில ஒண்ணு ரத்தத்துக்கு அனுப்புறது, ஒண்ணுக்கு இதுக்கு அனுப்புறது, ஒண்ணு இதுவா வெளியில அனுப்புறதுன்னா எவ்வளவு பெரியதான ஒரு மெக்கானிசம், எவ்வளவு பெரியதான டெக்னிக்கல் தன்மை அங்க நடக்கிறது. இதெல்லாம் நமக்கு பெருமாள் பண்ணி வைத்திருக்கக்கூடியது. ஒரு சின்ன குழந்தை பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சு இறக்குற பர்யந்தம் அந்த அந்த பெரியவனா அவன் 90 வயசோ 100 வயசோ இருந்து போற பர்யந்தம் நடந்துட்டு இருக்கா இல்லையா. பழைய மாதிரி இல்லைன்னா கூட அதனுடையதான எஃபெக்ட் ஆனது இருந்துன்னு தானே இருக்கு கடைசி வரைக்கும். நேற்று ராத்திரி கூட அவர் எனக்கு இதை குடுன்னு சொன்னார், அவருக்கு கொடுத்த இனி காத்தால பின்னால அவர் பிராணம் போயிடுத்துன்னா கடைசி பர்யந்தம் அவர் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரா இல்லையா. அப்ப இதெல்லாம் எம்பெருமான் நமக்கு பண்ணி இருக்கக்கூடிய மகா உபகாரங்கள். இந்த சரீரத்தை கொடுத்து அந்த சரீரத்துல நோவு எதுவும் இல்லாமல் அழகா அதை பண்ணி அதுவும் 100 வருஷத்துக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததா பண்ணி கொடுக்குறான். அதை நாம கெடுத்துக்கிறோம், வேண்டாததெல்லாம் சாப்பிட்டு. நன்னா ஒரு 4-5 மிளகாவை வச்சு அரைச்சி பாத்தீங்களான்னா நிஜமாவே மிளகாவை வச்சு அரைச்சோன்னு வச்சுக்கோங்க அம்மியில, அந்த கை எரியும், அவ்வளவு காரமா இருக்கிறது. கை மிளகா பட்டதனால கை எரியறது. ஆனா அதை நாம போக்கியமா உள்ளுக்குள்ள கொடுத்துட்டு அந்த காரத்தோட சாப்பிடுறோம். இந்த கையை காட்டிலும் வயத்தினுடைய உள்பகுதி இன்னும் மென்மையானது இல்லையா. அது எப்படி அது அதனால தக்தமா ஆகாது, எரியாம ஆகாது. நாம என்ன பண்றோம், எரியறதுங்கிறதுக்காக மோர குத்தின்னா நாக்குக்கு வேணா எரியாதே தவிர உடம்பினுடையதான உள்பகுதியில இருக்கக்கூடியதான பாதைய தடுக்காது. அந்த மாதிரி காரமா போட்டு தள்ளுறது எல்லாமே இது வந்து பெருமாள் கொடுத்ததான பரம அற்புதமானது இந்த சரீரம். அதுல ஒரு பகுதிய வயத்தினுடையதான ஒரு அரை பகுதிய இதனாலேயும் போஜ்யாதிகளாலேயும், கால் பகுதிய தீர்த்தத்தினாலேயும், இன்னொரு கால் பகுதிய வெறுமை வச்சு வை. எதுக்குன்னார் வாயோ சஞ்சாரணார்த்த. அப்பாவா எப்படி இருப்பா, லகுவா இருப்பா. ஏன்னா அவளுக்கு உடனே அந்த இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும், ஜீரணம் பண்ணக்கூடியதான முறை நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா வாயு காற்று இருக்கு இல்லையோ, அந்த காற்று தீர்த்தத்தோட கூட இன்டராக்ட் ஆகி அது தீர்த்த இது கூட அந்த அன்னத்தோட கூட சேர்ந்து இதெல்லாம் அப்படி கலந்து கட்டியா சீக்கிரமா உடனே அது ஆரம்பிக்கிறது. ஆமா, நாம சாப்பிட்டு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு எழுந்துக்கவே முடியல அப்படின்னா மெதுவா ரொம்ப நேரம் கழிச்சு வாயு வந்து அசையறதுக்கு இடம் வந்து ஒரு ஏப்பம் வருது. ஏப்பம் வர முடியாம எவ்வளவு தவிக்கிறா. ஏப்பம் வருது அப்படின்னா அது வர விடாம நாம அது வரைக்கும் நிரப்பியிருக்கோம். அதுல இருந்து ஒரு கொஞ்சம் போறோம் இடம் காத்து இருந்ததுன்னா, இடம் இருந்ததுன்னா, காத்துன்னா வேக்குவம் ஸ்பேஸ், அது இருந்ததுன்னா ஒரு ஏப்பம் வருது. ஏப்பம் வந்த உடனே அப்பான்னு நம்மளுக்கே இருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருக்கிற அந்த இடத்த வச்சுட்டு அந்த காத்து போய் இன்னும் கொஞ்சம் அதை சுத்த விட்டு மோட்டர் வாஷிங் மிஷின்ல ஃபுல்லா துணியை போட்டோம்னா அது எங்க சுத்தும். அந்த மாதிரி இது ஃபுல்லா நமக்கு வெளியில பிரத்யட்சமா இதுக்காக சொல்றாங்க திருஷ்டாந்தத்துக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு வாயு சஞ்சாரணத்துக்காக இடம் கிடைக்கிறது. வாயு சஞ்சாரணம் பண்ணா அதனால காத்து, அந்த காத்துனால உள்ளுக்குள்ள இருக்கிற தீர்த்தம் அசையறது. அந்த அசஞ்ச தீர்த்தத்துல 4 பருக்க வந்து படுறது, 4 பருக்க இருந்த இடத்துல அப்படி சுத்துறது. அதனால அந்த இடம் இன்னும் கொஞ்சம் கிடைக்கிறது. 4 பருக்கைக்கு அதெல்லாம் கூழாகி இடம் கிடைக்கிறது. இப்படி இப்படி ஆகிறது.
இதெல்லாம் எம்பெருமான் பண்ணி வைத்திருக்கக்கூடிய அற்புதமான மெஷின் இந்த சரீரம்ங்கிறது. அத வாயு சஞ்சரணிக்கிறதுக்காகவே கொஞ்சம் சாப்பிடாம இது அவளுக்கு உடனே என்ன ஆகும், அவளுக்கு எவ்வளவு வேகமா வேணா எவ்வளவு காரியங்களையும் பண்ண முடியும். சில பேர் என்ன பண்றா, சாப்பிட்டுட்டேன்னா நான் மனுஷனே இல்ல, பெருமையா வேற சொல்லிக்கிறா. அப்படி இருக்கக்கூடாதான். உடனே சாப்பிட்டது கூட அவளுக்கு காரியம் பண்ணக்கூடியதான சக்தி இருக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல இருந்தவாள்லாம் ஏன் சௌக்கியமா இருந்தா. வாஸ்தவமா யோசிச்சு பாருங்க, சாப்பிடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த காலத்துல இருந்தவாள்லாம் அடியன் தோப்பனார் அந்த மாதிரி வயசுல இருந்திருக்கக்கூடியவா இன்னைக்கு 100-120 திருநட்சத்திரங்கள்ல இருக்கக்கூடிய சுவாமிகள் எல்லாம் ரொம்ப நாளைக்கு இருந்தாலேயே அப்படின்னா அவ அவ சாப்பிடுறச்ச அவளுக்கு தெரியும். கொஞ்சம் போறோம் அவளுக்கு இதுவா இருக்கு, இப்படி சாப்பிடணுங்கிறது. சாப்பிட்டது எல்லாமே நல்ல வஸ்துக்கள். சாப்பிட்டுட்டும் என்ன பண்ணா, வாஸ்தவத்துல பெரிய ததியாராதனை நடந்ததுன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க. உடனே ஆத்து வாசல்ல திண்ணையில உட்கார்ந்துட்டு அவ அந்த எஜமானனுக்கு ஆசீர்வாத பஞ்சாதி சொல்லுவா. ஆசீர்வாத பஞ்சாதி சொல்றதுக்கே ஒரு 1/2 மணி சொல்லுவா. யோசிச்சு பாருங்க. நன்னா சாப்பிட்டு தொப்பையா இருக்கும், ஆனா நன்னா சொல்லுவா. சாப்பிட்ட உடனே அவளுக்கு அந்த காத்து போயிட்டு சொல்ல முடியறதுக்கான காரணம் அந்த அளவுக்கு அவ சாப்பிட்டா கூட வாயுக்கு இது இருக்கு. அப்போ வாயுவை போயிட்டு அவ வந்ததுன்னா உடனே 1/2 மணி பஞ்சாதி சொன்னா அவளுக்கு ஜீரணமாகுது இல்லையானா நித்தியம் இது நித்தியமா பண்ணக்கூடிய காரியம் இல்லை. அல்லது நித்தியமா அவ சாப்பிட்டுட்டு புக்வா சதபதம் பிரஜேத்துன்னு சாய்க்கிற வழக்கம் அடையன் தோப்பினார். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டு வரணுமா. சதபதம்னா ஒரு 100 அடி. கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டாச்சுன்னு தோணித்துன்னா அவர் அப்படி பண்ற வழக்கம். அந்த காலத்துல அவ வேலைக்கெல்லாம் போனாள் அப்படின்னா, அந்த பழங்காலத்துல அதுவும் கிடையாது. இந்த காலத்துல அவ வேலைக்கெல்லாம் போறா அப்படின்னு தோப்பினார்லாம் சைக்கிள்ல போற வழக்கம். சைக்கிளே ஒரு எக்ஸசைஸ். சாப்பிட்ட உடனே சைக்கிளை மிதிச்சுண்டு போறது, அதுவும் இருக்கிற 5 நிமிஷத்துக்குள்ள ஸ்கூலுக்கு போகணும் அல்லது 10 நிமிஷத்துக்குள்ள ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னாக்க அது அந்த எக்ஸசைஸ் நடக்கிறது உடனே இல்லையா. அவ பஸ்ஸை பிடிச்சு போறவளா இருந்தான்னாக்கா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடக்கிற, சாப்பிட்ட உடனே நடக்கிறது எவ்வளவு சுலபமா ஜீரணமாகிறது. நாம என்ன பண்றோம், சாப்பிட்ட உடனே சட்டைய மாட்டிண்டு நேர போய் வண்டியில உக்காந்துண்டா நமக்கு மூமெண்டே இல்லை. அதனால மொத்தமா இது எல்லாம் அடியில இறங்கி தொப்பதான் வருது நம்மளுக்கு. இதுதான் காரணம். இந்த காலத்துல எல்லாம் ஒபிசிட்டிங்கிறாள். அதுக்கு எந்த விதமான அசைவும் கொடுக்கறதே இல்லை. அசைவு கொடுக்குற மாதிரி நாம பண்றது இல்லை, எதுவும் கிடையாது. உடம்புக்க பத்தியும் கவலை கிடையாது, தேசத்தை பத்தியும் கவலை இல்லை. ஒரு சின்ன வயசுல இருக்கக்கூடிய பசங்கள்லாம் குண்டா இந்த மாதிரி ஒரு காரியமும் பண்ணாம இந்த உடம்புக்கு ஒரு பிராதானியம் கொடுக்காம இருந்ததுன்னா எப்படி நாளைக்கு அதுகள் பின் மேல வரக்கூடிய காலத்துல அதுக்காக தான் திருப்பி ஒபிசிட்டியை குறைக்கணுங்கிறதெல்லாம் ஒரு நேஷனல் மிஷினா வச்சுட்டு பேசுறான். மிஷனா இது எதுக்கு சொல்றோம்னா, இந்த மாதிரி சாப்பிடணும். சாப்பிடுறச்சு சாப்பிட்டு எழுந்துட்டு அவன் ரகுவம் இதுல சாக்குந்தலத்துல காளிதாசன் சொன்னான். வேட்டையாடுறத பத்தி ஒரு ஸ்லோகம் வருது. அப்ப அவன் சொல்றான், இந்த மாதிரி ஈதிருக் வினோத குதாக, மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது இந்த மாதிரி எது. நாம விளையாட்டுன்னு கூட வச்சுக்கலாம். எப்படி விளையாடணும், ஈதிருக் வினோத குதாக. எத்தனை வயசானாலும் கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும், நடக்கணும், ஏதோ ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம். காஞ்சிபுரம் பாராயணத்துல 80-85 திருநட்சத்திரமா இருக்கிறவாளும் அத்தனை தூரம் அவளால நடந்து வர முடியறதுன்னா அவ உடம்ப பாருங்க. எங்கேயாவது அனாவசியமான சடை போட்டு குண்டா எங்கேயாவது இருக்கா? இல்லையே. ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் ஆகாரம். அந்த ஆகாரத்துல அது உடம்பு எப்படி இருக்கணும்னு காளிதாசன் சொன்னான்னா, உத்தான யோக்கியம். இப்ப உபன்யாசம் கேட்டு இருக்கிறவாள்லயே எத்தனை பேருக்கு உக்காந்துண்டா கீழே உட்கார முடியறது, உட்கார்ந்து சுலபமா எழுந்துக்க முடியாது. காளிதாசன் சொன்னா உத்தான யோக்கியம் பபுகு. யாரெல்லாம் வேட்டைக்கு போறாள, வேட்டைங்கிறது அந்த இடத்துல அந்த இடத்துக்காக சொல்லப்பட்டது. யாரெல்லாம் உடம்புல பிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு உத்தான யோக்கியம் பபுகு. உட்கார்ந்தா ஏந்துட்டா உட்கார்ந்துக்கிறதுங்கிறதெல்லாம் சுலபமா இருக்கணும். உடம்பு பருத்து போயிடுறதுனால உட்கார முடியல, உட்கார்ந்தா எழுந்துக்க முடியல. இந்த காரணத்தினால உடம்பினுடைய வெயிட்டை தாங்காம முட்டி இருக்கு, கால் கீழே முட்டியில வெயிட் ஏறிடுச்சு, அதனால முட்டிய வாத்தம் ஜாஸ்தியா போய் அதனால உட்கார முடியல. எல்லா காரியத்துக்கும் அப்படிதான் பண்றோம். ஒரு ஸ்ராத்தம் பண்றது அப்படின்னா எத்தனை பேரால நம்மளால உட்கார்ந்து பண்ண முடியறது. அப்போ
உபச்சாரங்களை எல்லாம் நாம பண்ணவே இல்லையே. உபச்சாரங்கள் எல்லாம் அப்படி பண்ணக்கூடிய முறையில பண்றோமா? தேவதோபச்சாரமாகட்டும், வந்திருக்கக்கூடிய பிராமணோபச்சாரமாகட்டும், நம்ம பித்திருக்களுக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்களாகட்டும், ஏதோ 80 வயசுக்கு மேல ஆயிடுத்து பண்ண முடியலன்னா. ஆனா இப்ப எல்லாமே 40-45 வயசுல இருக்கக்கூடியவாளாலேயே உட்கார்ந்து எதுக்க முடியலையே. ஏன்? அதுதான் அதுக்கு அன்ன தோஷம். அன்னத்தை நன்னா சாப்பிடணும். நன்னா சாப்பிடுறத தன்மனத்துவ அங்க தன்மனன்னு சொன்னார் அவர். பக்ஷையே திச்சம் வாக்கியத்தோ கீழ 87 பாருங்க. அஷ்னியா தன்மயோ பூத்வா தன்மனா புஞ்சின்னு வேத வாக்கியம் இருக்கு. அதுல ஒன்றி சாப்பிடணும். நிறைய பேருக்கு என்னத்தை சாப்பிட்டோன்னே தெரியாது, என்ன தலிகன்னே தெரியாது. அதுல பெருமை வேற. நாங்கள்லாம் அதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. அப்படி இல்ல, தன்மனஸ்கனா சாப்பிடணும். அந்த சமயத்துல போய் புத்தகத்தையோ செல்போனையோ டிவியையோ மனசு யாரெங்கயோ வச்சுட்டு சாப்பிட்டுட்டு, குழம்பு சாப்பிட்டேன், சாத்தமுது சாப்பிட்டேனான்றான். குழம்பு குத்திண்டா உட்காந்துட்டான், ஆனா சாத்தமுது ஆயிடுதா அவனுக்கு தெரியல, என்னமோ பைத்தியம். அதனுடையதான ருச்சியே தெரியாம சாப்பிடுறான்னா அப்புறம் ஒரு உடம்புல எப்படி ஒட்டும்? அந்த காரணத்தினால சாப்பிடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய பெரியவாள் சொல்லி இருக்கக்கூடியது இருக்கு. சாப்பிடுறதுதான் நம்மளுக்கு பலம். சாப்பிடுறதுதான் அத்தியதே திச்ச பூதானி தஸ்மாதன்னம் ததுச்சியத இதி. அதுக்கு ஏன் அன்னம்னு பெயர்னா அத்தியதே, அத பக்ஷணேன்னு தாத்து, சாப்பிடப்படுவது அப்படின்னு. அதனால சாப்பிடப்படுவதுங்கிற காரணத்தினால அத்தியதே இதி அன்னம், சாப்பிடப்படுவது அப்படிங்கிற காரணத்தினால அதுக்கு அன்னம்னு பெயர். ஆனால் இது வந்து வேத வாக்கியம், உபனிஷத். அத்திச்ச பூதானி, அது நம்மள சாப்பிடுறது. நாம நன்மை உரிய முறைப்படி உரிய அன்னங்களை சாப்பிட்டோமானா உடம்புக்கு நன்னா இருக்கு. கூடாதத அது நித்தியமா மகாகாரம் அந்த மாதிரி எல்லாத்தையும் அளவில்லாம அமிதமா நாம எல்லாத்தையும் பண்ணோம்னா அது நம்மள சாப்பிடுறது. அப்போ அத்தி பூதானிக்கு அன்னம், பூதானி அத்தி இத்தி அன்னம், சாப்பிடப்படுவது என்றதனாலே அதுக்கு அன்னம்னு பெயர். நம்மள அது சாப்பிட்டு விடுறது பாருங்க. அவர் கீழ்நாள்ல நிறைய அவர் சாப்பிட்டார் சுவாமி, அதனால இப்ப அவருக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாளா இல்லையா? சோ மனிதனை சாப்பிடுவது அத்தியதே திச்ச பூதானி தஸ்மாதன்னம் ததுச்சியத இதி அப்படிங்கிற காரணத்தினால நல்லா சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிடுறதுதான் அதுக்காகத்தான் இல்லையா? எஞ்சான் வயிற்றுக்காகத்தான். உடம்புல இந்த வயரே பிரதானம் இல்லையா? உதர நிமித்தம் பகுகிருத வேஷம். அதுதான் பசி வந்தால் 10 பறந்து போம். எந்த 10ங்கிறது என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனா வாஸ்தவம் என்னன்னா, பசி வந்தால் 10 பறந்துங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? இப்ப சொல்லினே வச்சு தோணிட்டு கீழே நம்ம ஆத்துல வச்சிருக்கிற 10 நம்ம வயிற்றுக்குள்ள பறந்து போகிறது. அவ்வளவு பசியா இருக்கு அப்படின்னா. அதனால ருச்சிமத்தாக ருச்சி தெரிந்து மெதுவா ஒவ்வொரு கபளத்தையும் நல்லா கடிச்சு அதனுடைய ரசத்தை உள்ள இறக்கி சாப்பிட்டு தன்மனஸ்காலா சாப்பிட்டோமானா அது தேவதா உபாசனம். அன்னம்ங்கிறதான தேவத்தைய உபாசிக்கணும். அந்த மாதிரியானதான அன்னத்தை அன்னம் அகுத்சயன்னு இருப்பாருங்க. அடுத்த 79 அன்னம் அகுத்சயன் அப்படின்னு, அன்னத்தை கெடுக்காமல் தேவதா. அகுத்சயன்னா எச்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிராணாயாமம் எல்லாம் பண்ண இதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறதுக்காக சொல்லிட்டு, பரிசேதனாதிகள்ல அதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறதுக்காக சொல்லிட்டு. அதனால நாம அன்னத்தை தேவத்தையா உபாசிச்சோம்ன்றோமானால் அன்னன்ன நிந்தியாத் அன்னம் பகுகுர்வீத அன்னன்ன பரிசக்ஷீத அப்படிங்கறதெல்லாம் வேதம் சொல்லுது. அன்னத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கு. அதனால அன்னம் ந நிந்தியாத். வாஸ்தவத்துல இதெல்லாம் நாம நன்னா தேவதா உபாசனையோட அது எல்லாம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலதான் கிடைக்கிறது. அன்னரூப். அதனாலதான் நம்ம பெரியவாள் எல்லாம் என்ன சொன்னா, அது அன்னபூர்ணா தேவி அப்படின்னு சொன்னா, அது எல்லாமே தேவதா ரூபம்னு சொன்னா. எந்த தேவதையா வேண்டுமானாலும் இருக்கட்டும், அத பக்தியோட ஸ்ரத்தையோட நமக்கு பலதாயகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அத நன்னா ஒரு பெரிய ராஜா இருந்தான்னா அவனுக்கு எதிர எப்படி நடந்துக்கு போமோ அந்த மாதிரி அதை நாம பெருமாள் உள்ளுக்குள்ள இருக்கான். அந்த பிராணாதிகளுக்காக பிராணாகுதிகளை பண்ணி நாம அதை பண்ணுவோமானா நிச்சயமா நம்மளுக்கு அதுகளெல்லாம் வேண்டியதான பலன்களை கொடுக்கும். இப்போ அன்ன உபாசனைய பண்ண சொல்லல இந்த இடம். நாங்க அடியேன் அதை சொன்னேன். சாப்பிடுறது அப்படிங்கிறது என்னமோ தலையெழுத்து அப்படிங்கிறது இல்லாம
பெருமாளுக்கு நிவேதித்தமாக பண்ணணும். நம்மாத்து பெருமாள் அவரை நீங்க எல்லா விதமாகவும் ராஜாவாகவும் பார்க்கணும், குழந்தையாகவும் பார்க்கணும், பின்ன அவர் காத்துட்டு இருப்பார் அப்படிங்கிறதான எண்ணத்துல நல்லா எங்கேயோ வெளியூர்ல இருந்தோம்னா கூட அந்த பெருமாளுக்கு நாம என்னமோ சாப்பிட போறோம்னோ அது மனசால நிவேதனம் பண்ணிட்டு அவ ஆத்துல அப்படி இல்லை என்ன கஷ்டம் சொல்லுவோம். ஆத்துல ஒரு பெருமாள் எழுதி இருக்கார். கல்யாணத்துல எல்லாரும் இனி வரைக்கும் அதெல்லாம் குறைக்கல. ஒரு பெருமாளை சால கிராம மூர்த்தியை எழ பண்ணி கொடுக்குறார். ஆத்துல நித்தியமா ஆராதனை பண்ண முடியலன்னா கூட எதை வாயில போட்டுண்டாலும் அதை சுத்தி பண்ணிட்டு கடையில நின்றுண்டு அங்க ஸ்ட்ரால எப்பயோ ஒண்ணு இளநீரை உறிஞ்சி குடிச்சிட்டு பக்கத்துல உரிச்சு வச்சிருக்கக்கூடியதான எந்த பழத்தை சாப்பிடுறச்சே சொல்லல. அப்படி இருந்தா கூட சுத்தமானதான முறையில அதுகளை எல்லாம் அலம்பி நம்ம பெருமாளுக்கு மனசால சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழக்கங்கள் எல்லாம் நமக்குள்ள இறங்கி வந்து சேர்ந்ததுன்னா நிச்சயமா நமக்கு சரீரம் என்றைக்குமே தேகமா இருக்கும். போற வரைக்கும் பளபளன்னு இருக்கும். இது போற வரைக்கும் சரீரம் பளபளன்னு இருக்கணுங்கிறதுக்காக சொல்லல. உடம்புக்கு நாம ராஜாவா இருக்கணுமே தவிர அந்த உடம்பு உட்கார்ந்தா எழுந்துக்கூடல எப்ப பார்த்தாலும் என்னமோ முதுகு வலிக்கிறது, கீழே வலிக்கிறது அதெல்லாம் ரொம்பவும் பாராட்டவும் கூடாது. இன்னும் நான் இதையும் சொல்லிடுறேன். இந்த ரொம்பவும் அதிகமா பாராட்டின்னு இருக்க கூடாது. உடம்பு முடியல, கை முடியல, அதனால நான் இதை பண்ணல அப்படின்னு. இன்னைக்கோ ஒரு நாள் ஏதோ முடியலன்னா பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் அவர் இதனால அதை பண்ண முடியலங்கிறதுனால இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மொத்தமா காரியங்களை எல்லாம் விட்டுடுவோம். அதுக்காக சில காரியங்களை எல்லாம் விட்டுடுறா பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம யாவத் சக்தி உடம்ப பாராட்டாம அதனால ஏற்படக்கூடியதான கெடுதல்களை அன்னாதி ரூபத்தினாலேயே சாப்பிடுற சாப்பாட்டினாலேயே அதனுடையதான வேலைக்கு சாப்பிடுறது, நன்னா தூங்குறது அப்படிங்கிற நல்ல சிந்தனைய கொண்டு இருக்கிறது. அதுதான் பாதி நேரத்துக்கு பிரச்சனையே என்னன்னாக்க நம்மளுடைய எண்ணம் கெட்டு போய் கிடக்கும். எண்ணம் முழுக்க நல்ல எண்ணத்தை கொண்டு இருக்கணும். என்னப்பா அவனும் தான் வந்துட்டு போட்டோமே அப்படிங்கிறதான எண்ணம் இருந்துட்டு போனா அது நமக்கு உரியதை இன்னொருத்தர் பறிக்கவே முடியாது. நமக்கு எது விகிதமோ அதை இன்னொருத்தர் பக்கத்து வீட்டுக்காரன் பிளான் பண்ணி என்னுடையதை பறிக்க முடியவே முடியாது. அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோமானா அவன் நன்னா இருக்கான், நான் நன்னா இல்ல, அது எனக்கு வந்திருக்கணும், எனக்கு வந்திருக்க வேண்டியது அவனுக்கு போயிடுத்து, அது பாரு நல்ல இடம், அதெல்லாம் நமக்கு விகிதம் என்னவோ அது இருக்கு. அந்த விகிதத்துக்கு காரணம் பெருமாள் இல்ல, நாமளே பண்ணி இருக்கக்கூடிய பூர்வ ஜன்மார்ஜிதமானதான கர்மாக்கள். அந்த காரணத்தினால மனசுல நல்ல எண்ணத்தை வச்சுண்டு யாவத் லப்தம் எவ்வளவு கிடைச்சதோ அதை வைத்து கொண்டு சந்தோஷப்பட்டு இருந்தா சுகமா படுத்துண்ட உடனே தூக்கம் வரணும். படுத்துண்ட உடனே இந்த கவலை அந்த கவலை அது இதெல்லாம் 1000 கவலை இருந்தாலும் நிம்மதியா தூங்கணும். இதுல திருப்பாவை வியாக்கியானத்துல மாறிலே கை வைத்து படுத்திருப்பார் போலே இப்படி கையை கட்டின்னு எத்தனை பேரால தூங்க முடியும்? அப்படி மல்லாக்க படுத்துட்டு இப்படி கையை கட்டிண்டு இந்த 12 திருமண்ல இந்த 2 திருமணம் அழியவே அழியாம அப்படியே அடுத்த நாள் காத்தால எத்தனை பேரால எழுந்துக்க முடியும்? நிஜமாவே சொல்றேன். இப்படி படுத்துக்கிறது நன்னா பளிச்சுன்னு திருமண் கார்த்தால 8 திருமண் உதராத அழகான அந்த காலத்து நல்ல திருமண். இந்த காலத்துல திருமண் எல்லாம் கார்த்தால 8 அது இவ்வளவு பட்டையா 8தான் அடுத்த நாள் கார்த்தால கொஞ்சமாவதாவது இவன் வைஷ்ணவன்னு தெரிகிற மாதிரி இந்த காலத்து திருமண் இருக்கு. நமக்கு இருக்கக்கூடியதான உடம்பினுடையதான வெக்கை வெயில் காலம் அதெல்லாம். ஆனா நல்ல திருமணம் 8ன்னா இப்படி கையை வச்சுட்டு அவ ராத்திரி படுத்துண்டாளானா அப்படியே படுத்துட்டு இருப்பான். ஒருத்தருடைய தூங்கத்தினுடைய போச வச்சுட்டே அவ எப்படிப்பட்டவா எவ்வளவு கவலையில இருக்கா. ஒரு ஸ்லோகம் சொன்னான், கிருஷாங்கியா சந்தாபம் வதத்தி திசினி பத்திரசயனம் அப்படின்னு. அந்த பெண்ணு படக்கூடியதான மானசிகமானதான வியவஸ்தை, அந்த வருத்தம் முதலியவற்ற அவளினுடையதான அந்த படுக்கையே தெரிவிக்கிறது அப்படின்னு. சுகமா படுத்துட்டு இருக்கக்கூடியவாள், கவலை இல்லாம படுத்துட்டு இருக்கக்கூடியவா இப்படி கைய வச்சுன்னு கூட படுத்துக்கலாம், அவ்வளவுதான். அப்படியே சுகமா படுத்துட்ட உடனே சுகம். எப்ப ரங்காஸ்தானே ரசிகமஹி பாதாம் போஜம் ஸ்பிருஷதி பஜதே ரங்கநாதஸ்ய ஜங்காம் அப்படிங்கிறதான ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு கூடவே அடுத்த ஸ்லோகம் ரங்காஸ்தானே சொல்லி க்ஷீரசாகர ஸ்தோத்திரத்தை சொல்லி இப்படி கண்ணை மூடினோன்னு அப்படியே தூக்கம் வருதுங்கிறது எவ்வளவு சுகம். அதுக்காக தனி மாத்திரையை போட்டுக்கிறது. இது அப்படி இருக்கிறதெல்லாம் தோஷம்னு சொல்லல, ஒவ்வொருத்தருடைய உடம்பு நிலைமை. ஆனா அது மனசினுடையதான வியாக்கியானத்துல காண்பிச்சிருக்கா. மாறிலே கை வைத்து உறங்குவார் போலே அப்படின்னு. அடுத்த நாள் காலத்தால எழுந்துக்கிறச்சே அவளை திருமணம் நேரம் அப்படியே தேவாதிராஜன் உற்சவம் எல்லாம் காலங்காலத்தால நடக்கும், அப்படியே போயிடலாம். அந்த மாதிரி இருக்கா.
அவ நம்மளால விழுப்பு சேர்ந்துடக்கூடாதுன்னு தீர்த்தா மாட்டிட்டு மறுபடியும் திரும்ப நட்டுக்கிறான். அதெல்லாம் மனசினுடைய காரணம், சரீரத்தினுடையதானது. அதுல கஷ்டங்கள் வந்தது அப்படின்னு சொன்னா இது ஆத்ம கிருத்தமானது. நாம ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கிறதான வரம் பக்கத்து வீட்டுக்காரனால ஏற்பட்டது அன்று. எம்பெருமானாலே எனக்கு விசேஷமா கொடுக்கணும்னு கொடுக்கப்பட்டது அல்ல. எல்லாம் நாம் பண்ண கர்மாக்களினுடையதான பலன் அப்படிங்கிறதான எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறங்கிட்டுதுன்னா அது எப்படி அவர்களுடைய மனசு கெடும்? மனசு கெடலைன்னா சாஸ்திரத்தை சொன்ன மாதிரி இருக்கணுங்கிறதான எண்ணம் வரும். சாஸ்திரத்துல சொன்ன மாதிரி இருக்கிற எண்ணம் வரணும்னு சொன்னா டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாதுங்கிறது தோணும். அதுலேயே ஈடுபட்டு சாப்பிடணும்னு தோணும். 10 நிமிஷம் பண்ண வேண்டிய காரியத்தை 1/2 மணி நாம பண்றோம். நன்னா சாப்பிட்டுட்டு நன்னா எழுந்து வந்தோம்னா கொஞ்சம் போறோம் தீர்த்தத்துக்கு இடம் கொடுத்து, கொஞ்சம் போறோம் வாயுக்கு இடம் கொடுத்தா அழகா 4-5 மணி நேரத்துல 6 மணி நேரத்துல உனக்கு எப்படி பசிக்காம போகும்? இன்னும் பெரிய பெரிய வாழா இருந்தா 8 மணி நேரத்துல எப்படி பசிக்காம போகும்? 8 மணி நேரம் ஆகியும் அவளுக்கு ஜீரணம் ஆகல, எனக்கு பசியே இல்லைன்னா ஏதோ 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல. பசிச்சுண்டு அவளால சாப்பிட முடியாமல் இருக்கு அப்படின்னா அது வேற. அப்போ இது எல்லாவற்றையும் உள்ளடக்கிட்டு தான் சொல்றா. அது எல்லாவற்றையும் தத்தாவகாசம் நபசா, காத்துனாலே இடம் கொடுக்கப்பட்டு சாப்பிடணும், காத்துக்கு இடம் கொடுத்து சாப்பிடணும். ஜரயத்வஸ்துமே சுகம், அது என்னுடையதான அந்த பார்த்திவங்கள் எல்லாம் ஜரயத்து, என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடியதான நான் சாப்பிட்டவைகள் எல்லாம் ஜீரணமாக கடவது அப்படின்னு சொல்றா. அன்னம் பலாயமே பூமேஹே அபாம் அக்ஞநிலஸ்ய ச பவத்வே தத் பரிணதம் மமாஸ்த்வ்யாஹதம் சுகம் மமாஸ்த்வ்யாஹதம் சுகம் அயம் பலாயமே பூமேஹே. இங்க நான் சாப்பிட்டதெல்லாம் அயம் பலாயமே பூமேஹே அபாம் அனிலஸ்ய ச அக்ஞநிலஸ்ய ச, பஞ்சபூதங்களுக்கும் இது எனக்கு நன்மையை கொடுக்கிறது. அன்னம் பலாயமே, இந்த அன்னம் எனக்கு பலத்தை கொடுக்கிறது. பூமேஹே அபாம், பூமி அபாம் ஜலம், அக்னி அனிலஸ்ய ச பவத்வே தத் பரிணதம் மமாஸ்த்வ்யாஹதம் சுகம். உபனிஷத்துல எந்த மாதிரி சாப்பிட்டது எதுவா மாறுறதுன்னே காண்பிச்சிருக்கு உபனிஷத்துகள் எல்லாம். எந்த அளவு எந்த மாதிரி இருக்கக்கூடியது ரத்தமா மாறுறது, சுக்லமா மாறுறது எல்லாமே காண்பிச்சு கொடுத்துருக்கா. நம்ம பெரியவா எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. உள்ளுக்குள்ள போயிட்டு தபஸ்னால அத்தனையும் தெரிஞ்சுருக்கா. அதுல சரியா அந்த அது ஒரு அம்சம் சரியா ஒர்க் பண்ணல அப்படின்னா அது அவளுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு. அதனால இந்த ஸ்லோகத்துல பிரார்த்தனையா சொல்லிக்கிறா, நான் சாப்பிட்டதான அன்னம் எனக்கு பலத்தை கொடுக்கட்டும். பஞ்சபூதங்கள் இருக்கு, அந்த பூதங்கள் பூமி, அப்பு, அக்னி, அனிலம் இவைகளுக்கெல்லாம் சுகத்தை கொடுக்கறதாகவும் இது எனக்கு ஆப்யாயனத்தை ஏற்படுத்தட்டும். பவத்வே தத் பரிணதம், இந்த அன்னமே அவைகளாக. ஏன்னா பூமிங்கிறது சரீரம்ங்கிறது பஞ்சபூதாத்மகமானது. பிருத்திவி இருக்கு, கெட்டியானதான அம்சங்கள் ரத்தம் முதலிய எலும்பு முதலியதெல்லாம் இருக்கு. அப்பு இருக்கு, ஜலம், அது அந்த அப்பு தான் குருதி ஓடணும். ஜலாம்சம் அதுல இருக்கு, நிச்சயமா நம்மளுக்கு ஜலாம்சம் இருக்கு தெரியறது. தேஜஸ், அந்த தேஜஸ் வயிற்றுல இருக்கக்கூடியதான் அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிரிதாகங்கிறதாக ஒரு அக்னி இருக்கு. அந்த உஷ்ணம் சரீரத்துல இருக்கு. நம்ம நன்னா பாக்குறோம், ஜில்லிட்டு போயிடுத்துங்கிறோம், அந்த உஷ்ணம் போயிடுச்சுன்னாதான். அதனால அந்த உஷ்ணம் நம்மளுக்கு தெரியறது, கால்ல தெரியறது, தலையில தெரியறது, அழுத்தினா தெரியறது, இதெல்லாம் நமக்கு தெரியறது. பிருத்திவி அப்பு தேஜஸ். வாயு, வாயு பஞ்ச வாயுக்கள் இருக்கு. மேல் நோக்கி வரக்கூடியதான காரணங்கள் காரியங்களை பண்ணறதுக்கு வேணுமான கையை இப்படி தூக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு பிராண அபான வியான உதான சமானங்கிறதுல ஒவ்வொரு வாயுவும் ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டு ஒவ்வொரு விதமான காரியத்தை பண்றது. நாம அபானம்னா ஏதோ தப்பான ஒரு காரியமா சொல்லிட்டு இருக்கோம். தப்பானதுன்னா ஏதோ ஒரு அந்த அர்த்தத்துல எல்லாம் இல்ல. அபானம் அப்படின்னு சொன்னா இப்படி இருக்கக்கூடியதான பார்த்துட்டே இருக்கிறதே திடீர்னு ஒருத்தர் வர, அதுக்கு தலையை இறக்கணும், கீழே வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சக்தி வரணுமே. அந்த சக்தி காத்தினுடையதான மூமெண்ட்னாலதான் அது வரும். அந்த மாதிரியானது. அதே மாதிரி நாம இப்படி கையை தூக்கிட்டு கையை இப்படி இறக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த இறக்கறதுக்கு நம்மளுக்கு அபானத்தினுடையதானது வேணும்.
அப்படிங்கிற காரணத்தினால பிருத்திவியில பிராண, அபான, வியான, உதான, சமான அப்படிங்கிறதான 5 காற்றுக்களும் இருக்கணும். இவைகள் எல்லாமுமாக நாம சாப்பிட்டதனுடையதான பலன் தான் இருக்கணும். சாப்பிட்டதனுடைய சாப்பாடு தான் இவைகள் எல்லாம் மகா ஆகிறது. சரீரத்துல இருக்கக்கூடிய பஞ்ச தாத்துக்கள், பஞ்ச வாயுக்கள், அதுல இருக்கக்கூடியதான அக்னி அம்சங்கள், அதுல இருக்கக்கூடியதான ஆப்போ அம்சம், அதுல இருக்கக்கூடிய பூமி அம்சம். பூமி அம்சம்னா கெட்டியா இருக்கக்கூடியதான இது எல்லாவற்றிற்கும் நம்ம சாப்பிட்டதுதான். அது மமா ஸ்வாப்யாயனம் சுகம், எனக்கு அவைகள் ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சுகதமாகவும் இருக்கட்டும். பிராணாபான சமானானாம் உதான வியானயோஸ்ததா அன்னம் புஷ்டிகரம் சாஸ்து மமாப்யவ்யாஹதம் சுகம். இந்த 5 வகையானதான வாயுக்களுக்கும் ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த தான் சாப்பிட்டதான அன்னம் இருக்கட்டும். இதெல்லாம் அவன் சாப்பிட்ட உடனே சொல்லக்கூடியதான ஸ்லோகங்கள். அகஸ்திரக்னிர் வடவானலச்ச புக்தம் மயான்னம் ஜரயத்வசேஷம் சுகம் சமே தத் பரிணாம சம்பவம் யச்சத்வரோகம் மம சாஸ்து தேஹே. அகஸ்திரக்னிர் வடவானலச்ச அகஸ்திரக்னிர் வடவானலச்ச புக்தம் மயான்னம் ஜரயத்வசேஷம் சுகம் சமே தத் பரிணாம சம்பவம் யச்சத்வரோகம் மம சாஸ்து தேஹே. என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடியதான அக்னிகள் அகஸ்திஹி படவானலச்ச, இதெல்லாம் அக்னியினுடையதான விசேஷங்கள். சமுத்திரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய படவானலமாகிறதான அக்னியும் என்னுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடியதான அக்னியும் சமான சக்தி கொண்டவைகள். அப்படி அகஸ்திரக்னிஹி படவானலச்ச புக்தம் மயான்னம் ஜரயத்வசேஷம், அந்த வயிற்றுல இருக்கக்கூடியதான அந்த அக்னி என்னுடையதான சாப்பாட்டை முழுவதுமாக அது ஜரயத்வசேஷம், முழுவதுமாக ஜீரணம் பண்ணி கொடுக்கட்டும். ஜரயத்வசேஷம். ஏகாதச சுகம் சமே தத் பரிணாம சம்பவம், அதை சாப்பிட்டதனாலே அது தத் பரிணாம சம்பவம், அந்த அந்த அக்னியினுடையதான வேலைப்பாட்டினால எந்த அன்னம் இருந்ததோ அது இப்போ பரிணாம சம்பவம், அது பரிணாமத்தை அடைந்ததாய். என்னவா அடைஞ்சிருக்கு? அந்த காற்றுனால அந்த சாப்பாடு இப்போ பரிணாமத்தை அடைஞ்சிருக்கு. ரத்தமா பரிணாமத்தை அடைஞ்சிருக்கு, மஜ்ஜையா பரிணாமத்தை அடைஞ்சிருக்கு, எலும்பா பரிணாமத்தை அடைஞ்சிருக்கு, ரத்தமா பரிணாமத்தை அடைஞ்சிருக்கு, சுக்லமா பரிணாமத்தை அடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ விதமானதாக அடைஞ்சிருக்கு சாப்பிட்ட சாப்பாடு. அதனாலதான் அது எல்லாம் போகணும்னா இத்தினோண்டு சாப்பிட்டா எப்படி? அதனால நன்னா இவ்வளவு சாப்பிடணும்னா அவ்வளவு சாப்பிடணும். சாப்பாட்டுல கொஞ்சம் கூட சங்கோச்சமே கூடாது அப்படின்னு. அதனால அந்த பெரியவாள்லாம் அவ்வளவு நன்னா சாப்பிடுவோம். அவ்வளவுதான் சாப்பிட்டா அந்த வேலைக்கு, அதுக்கப்புறமா அவளுக்கு அதுல எல்லாம் எதுவே இருக்காது. அதனால யச்சத்வரோகம் பரிணாம சம்பவம், அது நமக்கு அரோகத்தை ஏற்படுத்தட்டும், நமக்கு எந்த விதமானதான நோய் நொடியும் இல்லாத தன்மையை ஏற்படுத்தட்டும். அகஸ்திரக்னிர் படவானலச்ச, இதெல்லாம் அக்னியினுடையதான விசேஷங்கள். அதுகள் எல்லாம் நம்மளுக்கு சுகத்தை ஏற்படுத்தட்டும். விஷ்ணு சமஸ்தேந்திரிய தேக தேஹி பிரதான பூதோ பகவான் யதைகாஹ சத்யேன தேனாத்தமசேஷமன்னம் ஆரோக்கியதம் மே பரிணாமமேது. சாப்பிட்ட உடனே இந்த 5-6 ஸ்லோகங்கள் எவ்வளவு அர்த்தவத்தான ஸ்லோகங்களா இருக்கு பாருங்க. எனக்கு இந்த அன்னத்தை ஏற்பாடு பண்ணானே விஷ்ணு பகவான், அவன் இல்லைன்னா எனக்கு இந்த அன்னம் கிடைச்சிருக்காது. அதனால விஷ்ணு சமஸ்தேந்திரிய தேக தேஹி, இந்திரியங்கள் தேகங்களையும் தன்னுடையதான தேகமாக கொண்டு அவைகளினுடைய தேகியாக சர்வே பிராணிகளுக்கும் நாட்டனா உள்ளுக்குள்ள அந்தர்யாமியா இருக்கக்கூடியதான விஷ்ணுவானன் பிரதான பூதோ பகவான் யதா ஏகாஹ, அவன் ஒருத்தனேதான் பிரதான பூதனாய் இருக்கின்றானோ. சத்யேன தேனாத்தம் அசேஷமன்னம், இப்ப நான் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் அவனாலே சாப்பிடப்பட்டிருக்கின்றது. சத்யேன தேன ஆத்தம், அவனாலே அத்தம் சாப்பிடப்பட்டது. அசேஷமன்னம், அப்படியா நான் சாப்பிட்டேனானால் அவன் சாப்பிட்டான். அவன் சாப்பிட்டதான அன்னம் சுத்தமானதாகவும் தூய்மையானதாகவும் சக்திதாயகமாகவும் இருக்கட்டும்.
ஆரோக்கியதம் மே பரிணாமமே தூ, அது எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக ஆகட்டும். அப்ப நாம சாப்பிட்டா எம்பெருமான் சாப்பிட்டான். ஏகோ விஷ்ணு மகத்பூதம் பிருஹத் பூதான் அநேகஷா த்ரீன் லோகான் வியாபிய பூதாத்மா புங்கே விஸ்வபுக் அவ்யயா. அவன் தான் நாம சாப்பிட்டான்னா அவன் சாப்பிடுறான். எல்லாம் விஷ்ணு ஒத்தந்தான் இருக்கான். விஷ்ணுவும் அவ்யயா இத பண்றான். அப்படிங்கிற காரணத்தினால் சத்யேன தேனாத்தமசேஷமன்னம் ஆரோக்கியதம் மே பரிணாமமே தூ. ஏகோ விஷ்ணுங்கிறது அந்த ஸ்லோகமும் இந்த விஷ்ணு புராணத்துல முன்னாடி வந்த ஸ்லோகம் தான். அதனால விஷ்ணுரத்தா ததைவான்னம் பரிணாமஸ்ச வை ததா சத்யேன தேன மத்புக்தம் ஜீர்யத்வன்னமிதம் யதா. விஷ்ணுதான் இதை விஷ்ணுரத்தா சாப்பிடுறவன் விஷ்ணு. ததைவ அன்னம் சாப்பிட்டப்பட்ட அன்னமும் விஷ்ணு. பரிணாமஸ்ச அது என்ன பரிணாமமா மாறுறதோ, சாப்பிட்டதான சாப்பாடு ரத்தமாகவோ மஜ்ஜையாகவோ எலும்பாகவோ சுக்லமாகவோ சோனிதமாகவோ என்னமா பரிணமிக்கிறதோ அதுவும் விஷ்ணுதான். சத்யேன தேன மத்புக்தம் ஜீர்யத், அப்படி சத்தியரூபியான அவனால நாம் சாப்பிடப்பட்டதான அத்தனையும் ஜீர்யத் வன்னமிதம் ததா, நாம சாப்பிட்டதான இதெல்லாம் ஜீர்யத்து அதாவது பரிணமிக்கட்டும், அதாவது அதுவாக அதற்குரிய அம்சமாக மாறணட்டும், அதாவது ஜீரணமாகட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகங்களை சொல்லி 4 ஸ்லோகங்களை சொல்லி இப்படி வயத்தை தடவணுமா. இத்யுச்சாரிய ஸ்வஹஸ்தேன பரிமிருஜ்ய ததோதரம். பெரியவாள்லாம் அப்படி சாப்பிட்டுட்டு சூரியனை பார்த்துட்டு இப்படி அந்த முட்டி வழியா ஜலத்தை அப்படி விட்டு அந்த ஜலம் கால்ல கட்டவரல்ல படுற மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறமா சூரியனை பார்த்துட்டு இந்த ஸ்லோகங்களை சொல்றா. இந்த ஸ்லோகங்கள் இதே ஸ்லோகங்களா இல்லையானா அவளுக்கு எப்படி வந்து ஆச்சாரியனா இதுவாச்சோ அந்த மாதிரி அதை சொல்லணும். அந்த விஷ்ணுரத்தா ததைவான்னம் பரிணாமஸ்ச வை ததா சத்யேன தேன மத்புக்தம் ஜீர்யத்வன்னமிதம் ததா இத்யுச்சாரிய அப்படிங்கிறதான இந்த 5 ஸ்லோகங்களை அதாவது 1 2 3 4 5 ஸ்லோகங்கள் 6 ஸ்லோகங்கள் ஆச்சு. இவைகளை உச்சாரிய இப்பெல்லாம் எங்க நாம கையெழும்பிக்கிறதுக்கே ஆபீஸுக்கு போறோம், ட்ரெயின்ல தான் சாப்பிடுறோம். இதெல்லாம் எங்க அவ்வளவு அவகாசம் இல்லாம இவா பண்ண காலங்கள்லாம் இதெல்லாம் கிடையாது. இந்த காலத்துல அப்படி இல்லை. காலங்காத்தால 7 மணிக்கு 8 மணிக்கு ஸ்கூலு காலேஜ் எல்லாம் குழந்தைகள் எல்லாம் சுகமா தூங்குறதுங்கிறது இருக்கா பாருங்க. நல்லா சூரியோதய காலத்துல எழுந்துடும் குழந்தைகள் எல்லாம் பளிச்சுன்னு இருக்கும். ஆத்துல அடியவங்கள்லாம் இருக்கிற பொழுது 10 மணிக்கு ஸ்கூலு தான். கார்த்தால 5:30 மணிக்கெல்லாம் எப்படி இருந்தாலும் எழுந்துடுவோம். எழுந்துட்டு சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்துட்டு பூனல் போட்ட காலத்துல போய் காவேரியில போய் குளிச்சுட்டு வருவோம். காவேரின்னாக்க கொள்ளடத்துல. அந்த கொள்ளடத்துல போய் குளிச்சுட்டு இருந்தா அது ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் போறதுக்கே. அந்த 10-15 நிமிஷமும் போறதுக்கு 15 நிமிஷம் வரத்துக்கு அங்க கொஞ்சம் ஆட்டம் போட்டுட்டுன்னு 1 மணி நேரம் ஆகும். அப்படி ஆத்துக்கு வந்தோமானா ஒரு 6:30 6:45 ஆகும். 7 மணிக்கு சந்தை. 7ல இருந்து சின்ன பசங்களுக்கு கல்யாணம் இது பூனல் ஆனதுல இருந்து அதுக்கப்புறமா சந்தை நடக்கும். வேத சந்தை காத்தால 7ல இருந்து 8 8:15. அது அந்த எவ்வளவு பிரச்சனை ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு தரவாலையும் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு பஞ்சாதிங்கிறத பொறுத்து முதல் 4 சந்தை மெதுவா போகும். அதுக்கப்புறமா வேகமா போகும். அதுக்கப்புறமா பஞ்சாதி சந்தைன்னா அது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா அந்த சமயத்துல நாங்க குழந்தைகள், அதனால அப்பவே எங்களுக்கு அக்கா வந்து தலையை சந்தை சொல்லிட்டு இருக்கச்சே தலையை பின்னி விட்டுருவா. தலையை பின்னினான்னா அது சந்தை முடிஞ்சதுன்னா 8:30 8:45 முடிஞ்சதுன்னா அவங்க போய் மாத்தியானிகம் பண்ணிட்டு அதுக்குள்ள அங்க வந்து தலையை சமர்ப்பிச்சுடுவா. தலையை சமர்ப்பிச்சுட்டான்னா சாப்பிட்டுட்டு 9:30 மணிக்கு கிளம்பினா ஒரு 20 நிமிஷம் நடக்கணும். பேசிண்டே நடப்போம். அது வேற. அந்த காலத்துல அதெல்லாம் தெரியாது. ஆனா அன்னைக்கு ஏதோ பண்றோம். அன்னைக்கு சாப்பிட்டுட்டு உடனே நாம இது பண்ணல, வண்டியில போலையே. இந்த காலத்துல குழந்தைகள் எல்லாம் அப்பா ஸ்கூட்டர்ல கொண்டு விடுறா. அதுக்கு அப்பவே இது வந்து விடுறது, என்னது தொப்பை வந்து விடுறது. நடந்தோம் இப்படி கார்த்தால எழுந்ததுல இருந்து உட்கார்ற நாழி இல்லாம கெட்டதை எண்ணத்துக்கு அவகாசம் இல்லாம வேதத்தை பத்தியே நினைச்சுண்டு அதுலயே நாம ஏதோ மாத்தியானிகத்தை பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பி போனோமானா அது எப்படி வந்து உடம்புல அது ஒட்டாம இருக்கும்? அது எப்படி கெட்ட எண்ணங்கள் நம்ம மனசுல வரப்போறது? கீழ்நாள்ல நல்லபடியா சுத்தமா. அதுக்காகதான் காத்தால இருந்து எந்த விதமானதான டெவில்ஸ் எப்ப ஒண்ணுமே ஐடியல் மைண்டா இருந்தாதான் டெவில்ஸ் கோர்ட்டா இருக்காது. அப்படிங்கிறதுக்கு இடம் கொடுக்காம மாத்தி 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 பண்ணிட்டு இருக்கணும். அப்படின்னா அதுல தேக சக்தி. அதுக்கப்புறமா சாயங்காலம் வந்துட்டு நாங்க விளையாடிட்டு இருப்போம். வெளியில போயிட்டு எதையோ ஒண்ணு விளையாடிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது. வெளியில சூரியனையே பார்க்க கூடாத மாதிரி இல்லையா இருக்கு இந்த காலத்து பசங்கள் எல்லாம்.
அதனால இவா சொன்னதான எல்லா விஷயங்களும் நம்மளுடையதான சௌக்கியத்துக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடியது. அந்த ஸ்லோகங்களை சொல்லி தன்னுடைய வயற்ற தடவிண்டு அனாயாச பிரதாயி நீ குறியா கர்மாண்யதந்திரிதா, நேர சாப்பிட்டு போய் படுத்துன்றாத, ரொம்பவும் ஆயாசகரமானதான காரியங்களையும் பண்ணாத, அனாயாசமானதான சில காரியங்களை பண்ணு அப்படிங்கிறது. அனாயாசமானதான காரியங்கள் அப்படின்னு சொன்னா ரொம்பவும் பிசிக்கலி ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதான காரியங்கள் எல்லாம் இல்லாம மென்மையானதான காரியங்களா இருக்கக்கூடியது எதையாவது பண்ணு. வெயிட்டே இல்லாததான எடுத்துன்னு போய் வெயில்ல வளர்த்துறது, இந்த மாதிரியான குட்டி குட்டி காரியங்கள் எல்லாம் நடந்து போயிட்டு வந்து அந்த காலத்துல வாசல்ல இருந்து பழக்கடைக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்தான்னா அந்த மாதிரி ஒரு 10 வாட்டி போயிட்டு வந்தாலே இந்த காலத்து வாக்கிங்க்கு சமமாயிடும். அவ்வளவு பெரிய ஆமா இருந்தது. ரெட்டக்கட்டு வீடா இருக்கும். வாசல்ல இருந்து பழக்கடை வரைக்கும் போயிட்டு ஜலத்தை இழுத்துட்டு வந்து வாசல்ல இங்க வந்து ஏதோ ஒரு ஜலத்தை கொட்டுறதுக்கு வந்தோம் அப்படின்னாக்க அது 2 நடை. இங்க இருந்து அது ஒரு 100-150 அடி, அங்க இருந்து 100-150 அடி அப்படின்னா வெறுமையாது. அதனால அந்த மாதிரி அனாயாசமான காரியங்களை பண்ணும்போது சாப்பிட்ட கையோட ஆயாசவத்தான காரியங்களை எல்லாம் ரொம்பவும் கட்டமா இருக்கக்கூடிய விறக பழக்கிறேன் அப்படின்னு சாப்பிட்ட கையோட எப்படி வந்து தூக்கி அதெல்லாம் அடிக்கிறதுங்கிற பெரிய காரியங்கள் எல்லாம் பண்ணாம ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சுதான் அதெல்லாம் பண்ணணும்னு சொன்னால் சச்சாஸ்திராதி வினோதேன. இப்ப சாப்பாடு ஆயிடுத்து, நாம சாப்பிடுறது பெருமாள் ஆராதனத்தை பத்தி எல்லாம் நம்ம இதுல சொல்லவே இல்லை. ஆனா அதுக்கெல்லாம் நாம டயத்தை நம்ம இப்ப உபன்யாசத்துல அதிகமா நாம காலத்தை கொடுக்கல. சாப்பிடுறத பத்தி நம்ம நிறைய சொன்னோம். ஏன்னா அதுக்காகத்தான் இந்த ஜீவிதமே இருக்கிறது. இந்த மொத்த வாழ்க்கையுமே சாப்பிடுறதுக்காகத்தான் இருக்கு. அதுக்காக தான் இருக்கு. அதுல நாம அதை சரி பண்ணிட்டோம்னா எல்லாம் சரியாயிடும். அதனால நாம சாப்பிடுறதே மருந்து, மருந்தே சாப்பாடுங்கிறதா இல்லாம சாப்பிடுறதே மருந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காக ரொம்ப நேரமா ஏதோ வாயில தோணினதெல்லாம் சொன்னா கூட இதெல்லாம் அவசியமாகவே தேவையானதான விஷயங்கள் தான். அதுக்கப்புறமா சாப்பிட்டு எழுந்தாச்சுன்னா சச்சாஸ்திராதி வினோதேன சன்மார்காத் அவிரோதினா தினம் நயே தத சந்தியாம் உபதிஷ்டேத் சமாஹிதாக. இப்படி அவன் சாப்பிட்டு எழுந்துக்கிறதுக்கே 1 மணிக்கு மேல 1 மணி கிட்டத்தட்ட ஆயிடும். அதுக்கப்புறமா ஒரு 2-2.5 மணி வரைக்கும் அனாயாசமான கர்மாக்களை பண்றது. அப்போ சாஸ்திராதிகள் புஸ்தகங்கள் வாசிக்கலாம். கொஞ்ச நேரம் வயசாயிடுச்சுன்னா கண்ணை மூடுறது படுத்துக்கிறது ஒன்றும் தோஷமா சொல்லிடல. பிரம்மச்சாரி தான் பகல் வேளையில தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. மா சுஷுப்தாக அப்படின்னா பாடம்னு இவன் சொல்றான். அதனால கிரகஸ்தனுக்கு நல்ல பெருசா, அதுவும் வயசானவாளா இருந்தா பகல் வேளையில தூங்காம இருந்தா சௌகரியம். ராத்திரி வேளையில படுத்துன்னு உடனே தூங்கலாம். பகல்லையும் 1.5 மணி நேரம் தூங்கிட்டு ராத்திரியும் தூங்குறான்னா அவன் ரொம்பவும் ஏதோ அபாட்டவம் இருக்கு உடம்புலன்னு அர்த்தம். இல்லையானா சோம்பேறித்தனம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாம சச்சாஸ்திராதி வினோதேன சாஸ்திராதிகளினுடைய கிரந்தங்களை அங்க சேவிக்கிறது அப்படிங்கிறது. சன்மார்காத் அவிரோதினா, அல்லது கிரந்தங்களை வாசிக்கலன்னா தப்பான வழிக்கு விரோதம், நல்ல வழிக்கு விரோதம் இல்லாத தப்பான வழியில் இல்லாததான காரியங்களை பண்ணி தினம் நயே தத சந்தியாம் உபதிஷ்டேத் சமாஹிதாக. அதுக்கப்புறமா சாயங்கால வேளையில சந்தியாவந்தனத்தை பண்ணணும் அப்படிங்கிறது. அதெல்லாம் ஆச்சார வித்தியாசங்கள் இருக்கு. கட்டி ஸ்நானம்ங்கிறது பண்ற வழக்கம். கட்டிண்டுதான வஸ்திரத்தை மாத்திரம் மாட்டிட்டு திருமணத்துக்கு வேண்டாம் திருப்பி அந்த மாதிரி. வேற சாயங்காலத்துக்கு தனியா சந்தியாவந்தனத்துக்கு முன்னாடி வஸ்திரத்தை கட்டுறது அப்படிங்கிறது யஜ்வா சுவாமி அது ஆச்சரணம் அப்படிங்கிறது. அது இல்லைன்னா கூட, அதெல்லாம் இல்லைன்னா கூட நாம சந்தியாவந்தனத்தை பண்ணணும். சாயங்கால சந்தியாவந்தனத்தை நம்ம ஆத்த தவிர வெளியில ஏதாவது குளத்துலயோ அவங்க நதியிலையோ போய் பண்றது உச்சித்தம். கோவில் குளம் இருந்தா அங்க பண்ற வழக்கம். ஏன்னாக்க சாயம் சந்தியா பகிர் ஜலேன்னு ஸ்பஷ்டமாகவே சொல்லி இருக்கா. தினாந்த சந்தியாம் சூரியேன பூர்வாம் ருக்ஷைர்யுதாம் புதாஹ உபதிஷ்டேத்யதா நியாயம் சம்யகாஹ சம்ய பார்த்திவா. அப்படி பண்ணக்கூடிய தினாந்த சந்தியா, ஒரு நாளினுடைய கடைசி சந்தியாவந்தனத்தை சூரியன் இருக்கிற பொழுது சூரியேன பூர்வாம் ருக்ஷைர்யுதாஹ புதா, சூரியனோட பண்ணணும். சூரியன் இருக்கிறச்சே பண்ணணும். ருக்ஷைர்யுதாம் பூர்வாம் ருக்ஷைர்யுதாம், அதாவது உபதிஷ்டே ருக்ஷைஹி யுதாம் பூர்வாம், அதாவது நட்சத்திரங்கள் ருக்ஷண நட்சத்திரம் நட்சத்திரங்களோடு கூடியிருப்பதற்கு முன்னாடியே சூரியனோட கூடி இருக்கிற பொழுதே சந்தியாவை பண்ண வேண்டும். யதான்யாயம் சம்யகா சம்ய பார்த்திவா. அதனால உபஸ்தானத்தை பண்றச்சே அஸ்தமன வேலையா இருக்கணும்.
கார்த்தால உபஸ்தானத்தை பண்றச்சே உதய வேலையா இருக்கணும், அதுக்குதான் உதயோபஸ்தானம் அப்படின்னு சொல்ற வழக்கம். அதனால அந்த சந்தியாவந்தனத்தை பண்ணி சர்வகாலம் உபஸ்தானம் சந்தியோ பார்த்திவேஷ்யதே அந்யத்ர சூதகாசௌச்ச விப்ரமாதுரபீதிதாக. இதெல்லாம் இல்லாட்டா அவசியமா நிச்சயமா சந்தியாவந்தனத்தை 2 வேளையும் எல்லா காலமும் சர்வகாலம் உபஸ்தானம் சந்தியோஹோ, எல்லா காலங்கள்லயும் சந்தியோபஸ்தானம் அப்படின்னா சந்தியாவை உபாசிக்கிறது, அதை அவசியமா பண்ணணும். ஈஷ்யத்தேன்னா விரும்பப்படுகிறது, பண்ணணும்னு சொல்லப்படுகிறது. நிச்சயமா சந்தியாவந்தனம் காரியம் எல்லா வேளையிலேயும். ஆனா அந்யத்ர சூதகாசௌச்ச விப்ரமாதுரபீதிதாக, அதாவது இந்த மாதிரி எல்லாம் இருந்தா என்னன்னா அந்யத்ர சூதகாசௌச்ச, சூதகம் குழந்தை பிறந்ததுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய தீட்டிலேயோ, ஆசௌச்சம் அல்லது யாரோ ஒருத்தர் போனதுனால ஏற்பட்டதான தீட்டிலேயோ, ஆதுர அப்புறம் அந்யத்ர சூதகாசௌச்ச விப்ரம, விப்ரம அப்படின்னாக்க புத்தி பேதலிச்சவாடோ உண்மத்தனா இருக்கிறது அப்படிங்கிறது. விப்ரம ஆத்துராக, நோய்வாய்ப்பட்டவன் சந்தியாவந்தனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, சர்வதா அவனால பண்ண முடியலன்னா அப்பதான் என்ன பண்ணுவான்னாக்கா, இப்போ ஒரு பெரியவர் அவர் இதுவா இருக்கார், படுக்கையில படுத்துட்டார் அப்படின்னா அவர் இருக்கிற வரைக்கும் அவத்து பிள்ளைகளோ யாராவது ஒருத்தர் சிஷ்யாலோ அவருக்கு இந்த கோத்திரத்தை சார்ந்த இவருக்காக சந்தியாவந்தனம் பண்றேன் அப்படின்னு தான் சந்தியாவந்தனம் பண்ண பிறகு அவருக்காக பண்ணணும், ஆச்சாரியாளுக்காக சிஷ்யாள் பண்ணலாம், இதெல்லாம் அவசியமா பண்ணணும். ஆதுர பீதிதாக, பீதி ஏதோ ஒரு பயம், அதாவது யுத்தாதிகள் காலம் எல்லாம் இருக்கு, தீர்த்தந்துகிட்டே போக முடியல அப்படின்னா மந்திரத்தை ஜலிக்கலாம், ஆனா அதெல்லாம் அவசியமா பண்ண வேண்டியதுதான் அப்படின்னா. சூரியேணாபியுதிதோ யஸ்ச த்யக்த சூரியேணவா ஸ்வயம் அந்யத்ராதுரபாவாத்து பிராயஷ்சித்தி பவேன்னராஹ. சூரியேணாபியுதிதோ யஸ்ச, சூரியன் உதித்த பிறகோ, த்யக்த சூரியேணவா ஸ்வயம், சூரியன் இருக்கிறச்சேயே விட்டு போனதோ சாயம் சந்தியா, அந்யத்ராதுரபாவாத்து, ஆதுரபாவாத் அந்யத்ர, நோய்வாய்ப்பட்டில்லாம நன்னா இருக்கிற பொழுது சூரியரை கார்த்தால வேளையில சூரியன் வரத்துக்கு முன்னாடியும் சாயங்கால வேளையில சூரியன் இருக்கிறச்சேயுமா யார் பண்ணலையோ அவனுக்கு நிச்சயமாய் அந்யத்ராதுரபாவாத்து பிராயஷ்சித்தி பவேன்னராஹ, அவன் சந்தியாவந்தனத்தை கைவிட்டவன் அப்படின்னு ஆயிடுங்கிறதுனால பிராயஷ்சித்தம் பண்ணணும். தஸ்மாத் அனுதிதே சூர்யே சமுச்சாய மஹீபதே உபதிஷ்டே நரஸ் சந்தியாம் அஸ்வபம்ச்ச தினாந்தஜாம். கார்த்தால வேளை சந்தியாவந்தனத்தையும் சாயங்கால சந்தியாவந்தனத்தையும் அஸ்வபன்னு தூங்காதவனாய், கார்த்தால வேளையில தூங்குறது சாயங்கால வேளையில தூங்குறது இப்படி எல்லாம் இருந்துட்டு இருந்தா சந்தியாவந்தனத்தை விடக்கூடாது அப்படின்னார். அஸ்வபன்னு அப்படின்னு, அதாவது உபே சந்தியேஷயானஸ்ய, இது இந்த நம்பாடுவான் சொல்றார் பாருங்க, என்ன சொல்றார், என்னென்ன பாப்பங்கள் எல்லாம் நீ என்ன பிடிச்சுக்கிறேன்னு சொல்ற, நான் இந்த மாதிரி ஒரு கைஷிக விரதம் ஒண்ணு வச்சுட்டு இருக்கேன், கைஷிக துவாதசி அன்னைக்கு பெருமாளை போய் விடியற்கார்த்தால வேளையில கானம் பண்றது கைஷிக பண்ணுனால, இப்ப நான் போயிட்டு வரேன்னு அந்த பிரம்மராட்சசு கிட்ட நம்பாடுவான் சொன்ன பொழுது, யாராவது பிராணத்தை பத்தியான சம்சயம் ஏற்பட்ட பொழுது போயிட்டு வருவாளா, லோகம் எல்லாம் எத்தனையோ வழிகளை கொண்டு இருக்கு, அந்த பக்கமா நீ போயிட மாட்டியா, என்னை ஏமாத்த பாக்குறியான்னு அந்த பிரம்மராட்சசு சொன்ன பொழுது நம்பாடுவான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிறைய சபதங்களை சொல்றான். எத்யகம் நாகமே புனாகா, நான் ஒருவேளை திரும்பி வரவில்லையானால் இந்த பாப்பங்கள் எல்லாம் எனக்கு சேர கடவுதுன்னு நிறைய சொல்றான். அதுல ஒரு பாப்பம் உபே சந்தேஷயானஸ்ய, 2 வேளையும் தூங்கிட்டு இருக்கிறவன், அதாவது சத்தியாவந்தனாதிக்க தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்கிறது வேற, அப்படி தூங்கிட்டு இருக்கிறதுங்கிறது. அதே மாதிரி பரதாழ்வான் சொல்றச்சேயும் நான் எதார்யானுமதே கதாக மமார்யானுமதோ கதாக, என்னுடைய அனுமதி இருக்கு இந்த தப்பான காரியத்திற்கு அண்ணா காட்டுக்கு போகிறது
அப்படிங்கிறதுக்கு இருந்தா அந்த பாப்பங்கள் எல்லாம் இந்த என்னை சேரட்டும்னு சொல்றச்சு மகா பாப்பங்களை சொல்றான். அதுல யார் ஒருத்தன் 2 வேளையிலேயும் இப்படி படுத்துட்டு இருக்கானோ, அப்ப ஒரு ஸ்லோகம் எழுதினா பெரியவாள்லாம் என்ன சொன்னா அப்படின்னா, அதாவது முஞ்ச ஸ்ரீரப்பி முஞ்சதி 2 வேளையும் இது விமுஞ்சதி ஸ்ரீரப்பி சக்கரபாணினம் அப்படின்னு சந்தியாவந்தன வேளையில படுத்துட்டு இருக்கிறவாளுக்கு அப்போ விமுஞ்சதி ஸ்ரீரப்பி சக்கரபாணினம், அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கிறவன் சக்கரபாணியாகவே இருந்தாலும் ஸ்ரீஹி முஞ்சதி, இந்த ஸ்ரீரப்பி சக்கரபாணினம் விமுஞ்சதி அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? சக்கரபாணியாகவே இருந்தாலும் அவனை விட்டு லக்ஷ்மி போயிடுவாள். அந்த வேலையில படுத்துட்டு இருந்தா அப்போ லக்ஷ்மி போயிடுறது அப்படிங்கிறது. அப்போ பெருமாளாகவே இருந்தாலும் படுத்துட்டு இருக்கக்கூடியவன் பெருமாளாகவே இருந்தாலும் அவனை விட்டு போயிடுறாள் அப்படிங்கிறது. அந்த அப்பிய வேற இடத்துல எடுத்துக்கலாம். விமுஞ்சதி ஸ்ரீரப்பி சக்கரபாணினம், லக்ஷ்மி கூட விட்டுட்டு போயிடுறா. லக்ஷ்மி ஒரு நாளும் விட மாட்டா பெருமாளை, லக்ஷ்மி கூட விட்டுட்டு போயிடுறா. லக்ஷ்மி பெருமாளை கூட விட்டுட்டு போயிடுறா. அப்புறமா அப்பிங்கிறதுக்கு நிச்சயார்த்தத்துல வச்சிருந்தோம்னாக்க விமுஞ்சதி ஸ்ரீஹி நாராயணம் அபி நூனம் அப்படிங்கிறது நிச்சயம் அப்படிங்கிறது. அந்த 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 ஒரு ஸ்லோகார்த்தம் அது. விமுஞ்சதி ஸ்ரீரப்பி சக்கரபாணினம். அதனாலதான் உடம்பு சரியில்லை அப்படின்னா அது என் தோப்பனா சொல்ற வழக்கம், கொஞ்ச நேரம் டே இதுரா சூரியோதயண்டா கொஞ்சம் எழுந்து உட்காந்து கூட அப்புறமா படுத்துக்கூடா அப்படின்னு நம்மள்கிட்ட பாவம் அவர் ரொம்பவும் அப்படி கெஞ்சலா சொல்லுவார், கொஞ்ச நேரம் உட்காந்து கூடா அப்படின்னு. அப்போ அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம பெரியவா கொடுத்துருக்கா அப்படிங்கிறது. அதனால தஸ்மாதனு திதே சூரியே சமுச்சாய மஹீபதே, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்தவனாய் பல் தேய்க்கணும். அதந்த கோஹிசாஹா, சூரியன் உதிச்ச பிறகு பல் தேய்ச்சா சூரியனுக்கு பல்லு கிடையாதான், அதனால பரிகாசம் பண்றான்னு நினைச்சுருவான். அதனால சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பல் தேய்ச்சி விடணுவான். ஒருவேளை அப்படி தேய்க்கிறதா இருந்தா கூட கிழக்கு பக்கத்துலதான் சூரியன் உதிக்க போறான் அப்படிங்கிறதுனால கிழக்கு பக்கத்தை பார்க்காம சூரியன் உதிச்சுட்டான்னா கிழக்கு பக்கத்தை பார்க்காம பல் தேய்க்கணுங்கிறதெல்லாம் சொல்ற வழக்கம். அதனால தஸ்மாதனுதிதே சூரியே சமுச்சாய மஹீபதே உபதிஷ்டே நரசந்தியாம் அஸ்வபம்ச்ச தினாந்தஜாம். 2 வேளையும் சந்தியாவந்தனத்தை தூங்காமல் பண்ண வேண்டும், சரியான காலத்திலே பண்ண வேண்டும். எல்லா இடத்துலையும் கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்தத்தை உத்திஷ்ட நரசார் தூலா கர்த்தவியம் தெய்வமான்னிக்குங்கிறதுல பெருமாள் பண்ணணும்னு சொன்னார், தான் பண்ணணும்னு சொன்னார். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் மகாபாரதம் முழுக்க 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 ராத்திரி ஆட்சி பகல், ராத்திரி முடிஞ்சது பகல் வந்தது, கார்கால வேலை வந்ததுன்னா சந்தியாவந்தனம், சாயங்கால வேளையில சந்தியாவந்தனத்தை பண்ணார் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான், சந்தியாவந்தனத்தை பண்ணேன் அப்படிங்கறதெல்லாம் ஸ்பஷ்டமா நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கு. சந்தியாவந்தனம் அத்தியந்தம் கரணீயம், அவசியம் கரணீயம். அதனால நமக்கு தெரியாம ஒரு நன்மை ஆத்துக்கு வரும். இதுல கேட்டு இருக்கக்கூடிய பொம்மநாட்டிகள்லாம் நிச்சயமா நீங்க ஆத்துல குழந்தைகளை பண்ண சொல்லுங்க. குட்டி அதுக்கு முதல்ல ரிவோல்ட் பண்ணதான் பண்ணும், அதுங்களுக்கு குட்டியாவது பண்ண சொல்லி அதுங்களுக்கு ருச்சிய பெருமாளே அதை பண்ணி கொடுத்துடுவார். இது அவசியமா பண்ணணும். உபதிஷ்டந்தி வை சந்தியாம் ஏன பூர்வம் ந பশ্চিமாம். கார்த்தால சந்தியாவந்தனம் சாயங்கால சந்தியாவந்தனத்தை யார் பண்ணலையோ பிரஜந்தி தே தூராத்மானஹ தாமிஸ்ரம் நரகம் நிருபா, அவள்லாம் அந்த கெட்ட மனசுடையவாள் தாமிஸ்ரம்ங்கிறதான நரக்கத்தை போய் அடைகிறாள் அப்படின்னு சொல்லி புனப்பாகம் உபாதாய சாயமப்யவனீபதே வைஸ்வதேவ நிமித்தம் வை பத்ஞாசார்த்தம் பலிம் ஹரேத். மறுபடியும் தலிகைய பண்ணி மனைவியோட கூட சாயங்கால வேளையில வைஸ்வதேவத்தை பண்ணணும். தத்ரா விஸ்வபச்சா திவ்யா ததைவான்ன விசர்ஜனம். இந்த அர்த்தத்தை இந்த கீழே இருக்கக்கூடியவர்கள் ரொம்பவும் ஸ்வபச்சன் நாய் மாம்சம் சாப்பிடுறவன் அவளுக்காக இது விசர்ஜனம். அதிதிஞ்சாகதம் தத்ர சசக்தியா பூஜையேத் புதா. ராத்திரி வேளையில யாராவது அதிதி இருந்தான்னா தன்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி அவனை பூஜிக்க வேண்டும். ராத்திரி வேலையை இது
न कञ्चन वसतौ प्रत्याचक्षीत तद्व्रतं तस्माद्यया कया च विधया वह्वन्नं प्राप्नुयात्. ராத்திரி வேளையில யாராவது வந்தாளானா அவளை திருப்பி அனுப்பாத. வசதினா ராத்திரி. ந கஞ்சன வசதௌ பிரத்யாச்சக்ஷீத, அப்படி அனுப்பாத. தத்விரதம் அப்படின்னு சொன்னா, அதனால அதுக்காக ராத்திரி வேளையில யாராவது வந்து அவனை நமக்கே ஏழமையா இருக்கு அப்படின்னா என்னவாவது ஒரு வழியில யயா கயாச்ச விதயா பக்வன்னம் பிராப்னுயாத், அந்த அதிதிய ராத்திரி வேளையில வந்தவனை சத்காரம் பண்றதுக்காக என்ன மாதிரி ஒரு வேளையில ஒரு காரியத்தை பண்ணியாவது அவளை அதிதி சத்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு வைஷதேவத்தை பண்ணணும். அந்த வைஷதேவத்தை ஸ்வபச்சாரிகளுக்கு அனுப்பணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிதிம் சாகதம் தத்ர ஸ்வசக்தியா பூஜையேத் புதாஹ பாதசௌச்சாசன பிரஹ்வ ஸ்வாகதோப்யாச்ச பூஜனம் அர்க்யம் பாத்தியம் ஆச்சமீயம் ஸ்வாகதாதி வார்த்தைகளால அவனை வரவேற்கணும். ததச்சான்ன பிரதானேன சயனேன ச பார்ச்சிவ, அன்னத்தையும் சயனத்தையும் அவனுக்கு கொடுக்கணும். திவாதிசௌ து விமுகே கதே யத் பாதகம் நிருப ததேவாஷ்ட குணம் பும்சா பம்ச சூரியோடே விமுகே கதே. சூரியோடன் அப்படிங்கிறதான ஒரு பதத்துக்கு ராத்திரியில அதிர்ச்சியா வந்தவன் அப்படின்னு. சூரியோஸ்தங்கதோ திதிஹி சூரிய அஸ்தங்கதே யஹா அதிதி ஆகதா, அவனுக்கு சூரியோடன்னு பெயர். பகல் வேளையில நம்மாத்துக்கு வந்துட்டு ஒரு அதிதி திருப்தி இல்லாமல் போவானானால் அவனுடைய பாப்பங்களை எல்லாம் நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போறான்ங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுல என்ன பாப்பம் உண்டோ அதை காட்டிலும் அஷ்டகுணம் பும்சகா, அதை காட்டிலும் 8 மடங்கு பாப்பம் ஒரு அதிர்ச்சியானவன் நம்ம மாத்துக்கு ராத்திரி வேளையில வந்துட்டு விமுகனா போனால் அப்படின்ற. தஸ்மாத் ஸ்வசக்தியா ராஜேந்திர சூரியோடமதி சின்னராக பூஜையே பூஜித்தே தஸ்மின் பூஜிதா சர்வ தேவதா. அதனால சூரியோடன், அதாவது ராத்திரி அதிதியானவனை எந்த பிரகாரத்தையாவது அவசியமா அதிதி சத்காரம் பண்ணோம். அவன் பூஜிக்கப்பட்டானால் எல்லா தேவதைகளும் பூஜிக்கப்பட்டதாக எண்ணி மகிழ்வார்கள். அன்னசாகாம்புதானேன ஸ்வசக்தியா பூஜையேத் புமான் சயன பிரஸ்தர மகி பிரதானைரதவா பிதம். அவனுக்கு அன்னம் ஆகாசம் இல்ல அன்ன சாகாம்புதானேன காய்கறிகள் தீர்த்தம் இவைகளை கொடுத்து ஸ்வசக்தியா பூஜையே தன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு பூஜிக்கணும். சயன பிரஸ்தர மகி பிரதானைஹி, படுக்கை இடம் பூமி, அதுக்கப்புறமா வந்து சயன படுக்கை கட்டில் கிட்டில் முதலையெல்லாம் கொடுத்து அவனை உபச்சாரிக்கணும். கிருதபாதா திசௌச்சஸ்து புக்வா சாயம் கதோ கிருஹி கச்சேத் சய்யாம் அஸ்புட்டிதாம் அபி தாருமயீம் நிருப. இப்படி யார் ஒரு அதிதியானவன் நன்னா நம்மாலே அதிதி சத்காரம் பண்ணிட்டு போய் அவன் இருந்தானோ கச்சேத் சய்யாம் அஸ்புட்டிதாம் அபி தாருமயீம் நிருப. இப்படி அதுக்கு தாருமயிவா இருந்தா கூட நல்ல வசதியான படுக்கையில படுத்தின்றவனாக கருதப்படும். ஒரு அதிதிய ராத்திரி வேளையில நல்லா உபசரித்தானால் அப்படின்னு சொல்லி அந்த படுக்கையை பற்றி கொஞ்ச நேரம் சொல்ற இல்லையா. கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனம் அப்படிங்கிறது அந்த படுக்கையில எப்படி படுத்துக்கணும் ஒரு கிரகஸ்தங்கிறத சொல்லி தினாந்த கிருத்தியத்தை முடிக்க போறார். இன்னும் ஒரு 27 இன்னும் ஒரு 15-16 ஸ்லோகங்கள் இருக்கு. பெருமாள் அனுகிரகத்துல அடுத்த வாரம் சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.